தலைவணங்கி ஜெபம் செய்வோம். பரலோகபிதாவே, இந்த வாரத்தின் முதலாம் நாளாகிய இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை வேளைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலையும் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வர நீர் தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி. நாங்கள் நிர்மூலமாகாதபடி நீர் எங்களை பாதுகாத்து நடத்துகிற உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்போதும் இந்த ஆராதனை வேளையை உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே எங்களை ஆண்டு ஆசீர்வதிக்கணுமா வேண்டிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஏற்ற விதமாய் தொழுது கொள்ள எங்கள் ஒவ்வொருக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை தந்து ஆண்டவரே எங்களை சிக்ஷித்து சீர்படுத்தி நாங்கள் இன்னும் அதிகமாய் உமக்குள்ளே கனி கொடுத்து வாழ எங்கள் ஒவ்வொருக்கு உதவி செய்யும். மீட்பரசரமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக்கிறோம் எங்கள் பரலோகபிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது பாடலாக பாடலின் 31 நாம் பாடுவோம். பாடலின் 31. நம்ம அற்புதமான பாதையில் நடத்துகிற நம்முடைய ஆண்டவரை துதித்து மகிழ்ந்து இந்த பாடலை பாடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம் அது. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியின் கண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானதால் அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே
அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நான் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. ஆஹா அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஹல்லேலூயா. நம்ம அடுத்ததாக 283வது பாடலை நாம் பாடுவோம். பாடலன் 283. கர்த்தரின் உத்தமத்தை எண்ணி அவர் மீது கொண்டிருக்கிற விசுவாசத்தை வெளிப்படுத்தும் வண்ணமாய் இந்த பாடலை பாடுவோம். பயப்படாதே, பாரில் இப்போதே, திகையாதே, கலங்காதே. பயப்படாதே, பாரில் இப்போதே, திகையாதே, கலங்காதே, திகையாதே, கலங்காதே. தெரிந்து கொண்டேன், பேர் சொல்லி அழைத்தேன், அறிந்து கொண்டேன் நீ என்னுடையவன். பயப்படாதே, பாரில் இப்போதே, திகையாதே, கலங்காதே, திகையாதே, கலங்காதே. தண்ணீரை நீ கடக்கும் போது உன்னோடு கூட இருப்பேன். ஆறுகளை நீ கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. பயப்படாதே, பாரில் இப்போதே, திகையாதே, கலங்காதே, திகையாதே, கலங்காதே. இனியில் நடக்கும் போது அஞ்ச வேண்டாம், வேகாதிருப்பாய். அக்கினியில் நீ நடக்கும் போது அஞ்ச வேண்டாம், வேகாதிருப்பாய். அக்னி ஜுவாலை உன்னை பற்றாது, வீக்கினங்கள் ஏதும் சுற்றாது. பயப்படாதே, பாரில் இப்போதே, திகையாதே, கலங்காதே, திகையாதே, கலங்காதே. இஸ்ரவேலின் பரிசுத்தர் நானே, இரட்சகரான தேவனே. இஸ்ரவேலின் பரிசுத்தர் நானே, இரட்சகரான தேவனே. உன்னை மீட்க நான் வந்தேனே, கண்மணி போல் அருமையானவனே. பயப்படாதே, பாரில் இப்போதே, திகையாதே, கலங்காதே, திகையாதே, கலங்காதே. உன்னை நானே உருவாக்கினேன், அன்னை போலாதரிப்பேனே. உன்னை நானே உருவாக்கினேன், அன்னை போல ஆதரிப்பேனே. கண்ணை மூடாமல் காப்பேனே, சொன்னதை நிறைவேற்றிடுவேனே. பயப்படாதே, பாரில்
கவலைப்படாதே, என்றும் ஜெபத்தையும் விடாதே. ஒன்றுக்கும் நீ கவலைப்படாதே, என்றும் ஜெபத்தையும் விடாதே. கடந்ததை எண்ணி வாடாதே, நடந்ததை வீணாய் நாடாதே. பயப்படாதே, பாரில் இப்போதே திகையாதே, கலங்காதே, திகையாதே, கலங்காதே. அல்லேலூயாவு கருகனே, அல்லும் பகலும் ஆதரிப்பேனே. அல்லேலூயா கருகனே, அல்லும் பகலும் ஆதரிப்பேனே. அல்பா ஓமேகா நான் தானே, வல்ல கரத்தால் நடத்துவேனே. பயப்படாதே, இப்போதே திகையாதே, கலங்காதே, திகையாதே, கலங்காதே. தெரிந்து கொண்டேன், பேர் சொல்லி அழைத்தேன், அறிந்து கொண்டேன் நீ என்னுடையவன். பயப்படாதே, பாரில் இப்போதே திகையாதே, கலங்காதே, திகையாதே, கலங்காதே. ஹல்லேலூயா. கடைசியாக பாடலன் 382 நாம் பாடுவோம். பாடலன் 382. அழைப்பின் குரல் கேட்டேன், என் ஆண்டவர் என உணர்ந்தேன். நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம். அழைப்பின் குரல் கேட்டேன், என் ஆண்டவர் என உணர்ந்தேன். அழைப்பின் குரல் கேட்டேன், என் ஆண்டவர் என உணர்ந்தேன். அருகினில் தயங்கி நடைபயின்றேன், அருகினில் தயங்கி நடைபயின்றேன். பின்னே வாயன முன் சென்றார், பின்னே வாயன முன் சென்றார். அழைப்பின் குரல் கேட்டே, என் ஆண்டவர் என உணர்ந்தேன். அறிவில் குறைந்தவன் நான் அன்றோ, அதை தெரிந்தும் அழைத்தது ஏனென்றே. அறிவில் குறைந்தவன் நான் அன்றோ, அதை தெரிந்தும் அழைத்தது ஏனென்றே. அறிந்தவர் செருக்கினை அகற்றிடவே, அறிந்தவர் செருக்கினை அகற்றிடவே. பின்னே வாயன முன் சென்றார், பின்னே வாயன முன் சென்றார். அழைப்பின் குரல் கேட்டே, என் ஆண்டவர் என உணர்ந்தேன். குறைகள் நிறைந்தவன் நான் அன்றோ, அதை தெரிந்தும் அழைத்தது ஏனென்றே. குறைகள் நிறைந்தவன் நான் அன்றோ, அதை தெரிந்தும் அழைத்தது ஏனென்றே. தெரிந்தவர் நான், கருவில் இருந்துன்னை தெரிந்தவர் நான். பின்னே வாயன முன் சென்றார், பின்னே வாயன முன் சென்றார். அழைப்பின் குரல் கேட்டே, என் ஆண்டவர் என உணர்ந்தே. வலிமை
குறைந்தவன் நான் அன்றோ, அதை தெரிந்தும் அழைத்தது ஏனென்றே. குறைந்தவன் நான் அன்றோ, அதை தெரிந்தும் அழைத்தது ஏனென்றே. வலியவர் கொடுக்கினை வலியவர் கொடுக்கினை வாதைத்திடவே பின்னே வாயன முன் சென்றார். பின்னே வாயன முன் சென்றார். அழைப்பின் குரல் கேட்டேன், என் ஆண்டவர் என உணர்ந்தேன். அழைப்பின் குரல் கேட்டேன், என் ஆண்டவர் என உணர்ந்தேன். நாம் எல்லோரும் எழுந்திருக்கிறோம். நம் பலவீனங்களிலும் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும்படியாக இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் நம்மளோடு எப்பொழுதும் கைவிடாது நடத்தின ஆண்டவராகவே இருக்கிறார். நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய குறைகளின் மத்தியிலும் நம்மை நேசித்து குறைகளிலே தங்கிவிடாதபடி அந்த குறைகளெல்லாம் நிறைவாய் மாற்றுகிற பாதையில் எந்தெந்த சூழ்நிலைக்குள்ளார் நம்ம நடத்தும் பொழுது நாம் வணையப்படுவோம் என்பதை அறிந்து அதை அளந்து தான் ஒவ்வொரு சூழ்நிலையும் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். நம்மை அவ்வளவாய் நேசிக்கிற நல்ல தகப்பன். அவர் அனுமதிக்கிற பாதை எதுவுமே நமக்கு தீமையாக முடிகிறதில்லை. அது எல்லாம் நமக்கு நன்மைக்கு எதுவாகவே முடிகிற காரியங்களாக தான் இந்த நாள் வரைக்கும் இருந்திருக்கு. இப்படிப்பட்ட சொந்த இரட்சகர் நம் வாழ்வில் இருக்க, அவர் நம்மை கைவிடாத நல்ல இரட்சகராக, நல்ல மேய்ப்பராக, ஒரு நாளும் நம்மை கைவிடாதவராகவே இருக்கிற தேவனாய் நம்ம கூட இருக்க, அவர் நம் மத்தியில் வாசமாய் இருக்க, நம் சபையாய் எல்லோரும் இதயத்தின் ஆழத்திலிருந்து அவர் நம் வாழ்வில் செய்த நன்மைகளை எல்லாம் எண்ணி இதயத்தின் ஆழத்திலிருந்து துதிகளையும் நன்றிகளையும் சத்தத்தை உயர்த்தி, முடிந்தவர்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவர் துதிகளை ஏறெடுப்போம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். அப்பா, நீர் எங்கள் வாழ்க்கையில் மாறாதவராகவே இருந்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை தேடி வந்து முந்தி அன்பு கூர்ந்தீர். உம்முடைய அன்பு நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அன்பாகவே எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதே, அதற்காக நன்றி. நீர் எங்கள் மீது நீடிய பொறுமையாக இருந்து நடத்துகிற பாதைகளுக்காக நன்றி. இந்த நாள் வரைக்கும் நாங்கள் ருசிக்க செய்த நீர் வெற்றிகளுக்காக நன்றி. இயேசுவே, நீரே எங்களுக்கு ஒவ்வொரு காரியங்களிலும் அப்பா, ஒவ்வொரு காரியங்களும் வழி நடத்தி நீர் எங்களுக்கு முன்னாக நடந்து எனக்கு பின்னாக வா என்று நடத்தி வருகிற ஒவ்வொரு பாதைகளுக்காக நன்றி நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு விட்டு சென்ற அடிச்சு ஓடுகளுக்காக நன்றி. நீர் சாட்சியாக வாழ்ந்தபடி அப்பா நாங்களும் ஆண்டவரே வெற்றி வாழ்க்கை வாழும்படியாக எங்களை அழைத்திருக்கிறீர்கள். நன்றி நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் வரைக்கும் நீர் எங்களுக்கு கொடுத்த வெற்றிக்காக நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை காலைதோறும் புதிதாய் இருக்கிறதே. ஒவ்வொரு நாளும் கிருபையை புதிதாய் தந்து, இரக்கத்தை புதிதாய் தந்து ஆதரிக்கிற நல்ல தகப்பன், இறுக்கத்தில் பிரியப்படுகிற நல்ல தகப்பனாய் எங்களோடு இருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே. எல்லா நன்மைகளுக்காக துதிக்கிறோம். எங்கள் ஆத்தும நன்மைகளுக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மரண பயத்திலிருந்து விடுவித்து அப்பா உமக்காக வாழும்படியாக அந்த பூமியில் வைத்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. எங்கள் அப்பா, எங்கள் சிட்டிசன்ஷிப் ஹெவனில் இருக்கிறதுக்காக நன்றி. நீர் எங்களோடு எப்பொழுதும் இருக்கிறக்காக நன்றி. இந்த பூமியில் எங்களை விசேஷித்தவர்களாக இந்த பூமியில் வச்சிருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. நீர் எங்களோடு எப்பொழுதும் இருக்கிறீர். நீர் எங்களோடு எப்பொழுதும் எங்கேயும் வருகிறீர். அதற்காக நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நம்முடைய ரத்தத்தினால கழுவி எங்களை நீதிமானாக்கி நம்முடைய கிருபைக்காக நன்றி நன்றி என்று துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். பிரைஸ் யூ ஃபாதர். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ. பாவங்கள் எத்தனையோ நீனையாதிருந்தாருன், பாவங்கள் எத்தனையோ பாலான நோயை கற்றி குணமாக்கி, பாலான நோயை அகற்றி குணமாக்கி, பாரினில் வைத்த மாதாதயவை எண்ணி என்னாலுமே துதிப்பாய். என்னாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். இந்நாள் வரையிலே உன்னதனார் செய்த, இந்நாள் வரையிலே உன்னதனார் செய்த எண்ணில்லா நன்மைகள் யாவும் மறவாது என்னாலுமே துதிப்பாய். என்னாத்துமாவே நீ
என்னாலுமே துதிப்பாய். நம்ம ஒரு 3 சகோதரர்கள் 3 சகோதரிகள் சுருக்கமாக ஆண்டவருக்கு துதிகளையும் நன்றிகளையும் ஏறெடுப்போம். ஏசாயா புஸ்தகம் எடுத்துக்கணும். ஏசாயா 50வது அதிகாரம். 2 ராஜ்யங்கள் நம்ம வாழ்க்கையில் கவனித்து பார்க்க முடியும். ஒன்று உலக ராஜ்யம், இன்னொன்று தேவராஜ்யம். உலக ராஜ்யம்ன்றது வெளிப்படையாக தெரிகிற காரியங்கள், மனுஷனுக்கு முன்பாக வாழுகிற ஒரு வாழ்க்கை, மனுஷனுக்கு முன்பாக தான் பெரியவன், மதிப்புக்குரியவன், அல்லது உலகத்தில் நான் ஆதிக்கம் செலுத்துபவன், இந்த மாதிரி சில காரியங்களெல்லாம் உலக ராஜ்யங்களில் நம்ம பார்க்க முடியும். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் நமக்கு வாழ்ந்து காட்டினது, வாழ்ந்தது எல்லாமே தேவ ராஜ்யத்துக்குரியதாக தான் வாழ்ந்தார். அதுதான் அன்றைக்கி எம்மாவூர் சீஷர்கள் பேசி கொண்டு போகும்பொழுது ஆண்டவர் அவங்க கான்வர்சேஷனில் புகுந்து சொன்னதும் அதுதான். அவங்க என்ன நினச்சாங்கன்னா, ரோம சாம்ராஜ்யம் அந்த இடத்த அந்த ராஜ்யத்தை மேசியா மாற்றி போடுவார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அது உலக ராஜ்யம். ஆனால் தேவராஜ்யத்துக்குரிய ஒரு வாழ்க்கை தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் நமக்கு எடுத்துக்காட்டாய் வாழ்ந்தும் நம்மை அந்த வாழ்க்கையை வாழும்படியாகவும் அழைச்சிருக்கிறார். ஏசாயா 50வது அதிகாரத்தில் 10வது வசனம், உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு, அவருடைய தாசன் என்றால் இங்கே இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்கிறது, அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சமில்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ளக்கடவன் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். இது எப்படி ஒரு இஸ்ரவேல் யாக்கோபு எப்படி கர்த்தரையே அதுக்கப்புறம் நம்பி வாழ்ந்தார் என்று நம்ம பார்க்குறோம். அதுபோல் நாம் இந்த பூமியில் அழைக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு காரியத்திலையுமே நாம் கர்த்தரையே நம்பி சார்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்கு பயந்து நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவின் நம் மேய்ப்பரின் குரல் கேட்டு நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. தனக்கு வெளிச்சம் இல்லாததினால்னு படிக்கிறோம். ஆங்கிலத்தில் அவங்களுக்கு இருளிலே ஒளி இல்லாமல், அவங்க கையில் ஒளி இல்லாமல் நடக்கிற ஒரு பாதைன்னு படிக்கிறோம். இதை எப்படி அடுத்த வசனத்தில் தெளிவாய் பார்க்க முடியும்னா, இதோ இது ஒரு எச்சரிப்பான ஒரு வார்த்தை, இதோ நெருப்பை கொளுத்தி அக்கினி பொறிகளால் சூழப்பட்டிருக்கிற நீங்கள் அனைவரும் உங்கள் அக்கினி தீபத்திலும் நீங்கள் மூட்டின அக்கினி ஜுவாலையிலும் நடங்குங்கள், வேதனையில் கிடப்பீர்கள், என் கரத்தினால் இது உங்களுக்கு உண்டாகும்னு சொல்லி ஆண்டவர் கொடுக்குற எச்சரிப்பையும் இங்கே பார்க்குறோம். அப்போ இந்த பூமியில் எல்லோருமே இருளில் தான், ஆண்டவர் இல்லாத ஒரு வாழ்க்கைன்றது இருளின் ஜீவியம்தான், இருள் தான் சூழ்ந்திருக்கிற ஒரு ஜீவியம். ஆனால் ஆண்டவரை சார்ந்திருக்கிற நாமும் அவர் ஒளியாக இருக்கிறபடியால் நாம் இந்த பூமியில் ஒளியாய் வாழ்கிறோம். அவரை சார்ந்து வாழுகிற ஒருத்தனும் அப்படி தான் வாழ முடியும். ஆனால் இதற்கு மாறாக இருக்கிறது தான் நாமவே தீப்பொறிகளையும் நாமவே நெருப்பை கொளுத்துகிற ஒரு வாழ்க்கையும், அக்கினி பொறிகளால் 11வது வசனத்தில் படிக்கிறது போல நெருப்பை கொளுத்தி அக்கினி பொறிகளிலால் சூழப்பட்டு இருக்கிற நீங்கள் அனைவரும் உங்கள் அக்கினி தீபத்திலும் நீங்கள் மூட்டின அக்கினி ஜுவாலையிலும் நடவுங்கள்னு சொல்கிறார். நீங்கள் தானே உங்கள் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கென்று ஏற்படுத்தி கொள்ள விரும்புகிறீர்கள். நீங்களே உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்துருச்சுன்னா சந்தோஷம், என் உறவினர்கள் எல்லாம் இதை எதிர்பார்க்கிறார்கள், என் உறவினர்கள் இதை செய்யவில்லை என்றால் அவர்கள் ஏதோ எதிர்பார்க்கிறார்கள், இதை நான் செஞ்சிட்டேன்னா, இந்த காரியத்தை நான் கடன் கொடுத்தாச்சும் வாங்கிட்டேன்னா நான் எல்லார் மத்தியிலையும் நான் மதிக்கத்தக்கவனாக மாறிவிடுவேன், என் வாழ்க்கையில் என்னிடத்தில் இருக்கிற வெறுமையை நிரப்புவதற்கு நானே சில அக்கினிகளை கொளுத்தி கொள்கிறேன் என்று என் வாழ்க்கையில் நான் கொளுத்துகிற அக்கினியாகவோ நெருப்பாகவோ அக்கினி ஜுவாலையாகவோ இருக்கும்னால், அக்கினி பொறிகளாகவோ இருக்கும்னா கர்த்தர் கொடுக்குற எச்சரிப்பு அதுதான். நீங்கள் மூட்டின அக்கினி ஜுவாலையிலும் நடவுங்கள், வேதனையில் கிடப்பீர்கள் என்று சொல்கிறார். என் கரத்தினாலே இது உங்களுக்கு உண்டாகும்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் இதற்கு மாறாக வாழ்கிற வாழ்க்கைக்கு தான் நம்மளை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். இதுதான் உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி அவரை நம்பி வாழுகிற ஜீவியம்ன்றது இங்கே தான் ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி வசனங்கள்லாம் படித்து பார்த்தீங்கன்னா 5-6வது வசனத்தில் இருக்கும். இயேசு கிறிஸ்துவை குறித்ததான சாட்சி அது.
உலகத்தில் மனுஷனுக்கு முன்பாக ஏதோ ஒன்று நடந்துருச்சுன்னா வெட்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி உடனே நான் வெட்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிற ஒரு காரியம் வந்து மனுஷனுக்கு முன்பாக வாழ்கிறவனுக்கு தான். ஆனால் ஆண்டவருக்கு நடந்த செயலில் அவர் வெட்கப்படவே இல்லை. ஏன் அப்படின்னா அவர் தேவனுக்கு பிதாவுக்கு முன்பாகவே வாழ்ந்ததுனால, பிதாவுக்கு முன்பாகவே துளிர்த்து வளர்ந்ததுனால, பிதாவை மாத்திரமே முன்னாடி வைத்து வாழ்ந்ததுனால அவர் அங்கே வெட்கப்படவே இல்லை. இப்போ அந்த 6வது வசனத்தில் நம்ம படிக்கிற காரியம் வந்து உலக பிரகாரமாக மனுஷன் பார்வையில் பார்த்தோம்னா மனுஷன் முன்பாக அது வெட்கப்படுகிற ஒரு காரியம்தான் அது. 6வது வசனம், அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்கிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன், அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவும் இல்லை என்று இந்த ஒரு வார்த்தையை பார்க்குறோம். இது இயேசு கிறிஸ்துவை குறித்ததான ஒரு சாட்சி. அவர் அப்படி தான் இருந்தார். அந்த இடத்துல நடந்த காரியங்களை தான் சொல்கிறார். அடிக்கப்படுறவர்களுக்கு தன் முதுகையை கொடுத்தார், தாடை மயிரை பிடிச்சிருக்கிறவங்க தாடையை ஒப்பு கொடுத்துட்டார், அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும், உமிழ்நீர்னா எச்சில் துப்புறதுக்கு என் முகத்தை மறைக்கவில்லை என்று சொல்லும்போது ஐயோ அசிங்கப்படுறாரே வெட்கப்படுறாரேன்னு சொல்கிறது வெளிப்பிரகாரமான பார்வையில் பார்க்கிறது. ஆனால் ஆண்டவர் அங்கே அடுத்து சொல்கிற சாட்சியை பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன் அப்படின்னு சொல்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். அப்போ உலக பிரகாரமாக நீங்கள் ஆல்ரெடி வெட்கப்பட்டாயிருச்சுன்றது போல் மனுஷன் பார்வையில் பார்த்தா தான் தோன்றும். ஆனால் தேவனுக்கு முன்பாக வாழுகிற ஒருத்தவன், ஆண்டவர் அனுமதித்து ஒரு பாதையில் நடக்கிற ஒருத்தவன், ஆண்டவர் அனுமதித்து துன்பப்படுகிற, ஆண்டவர் அனுமதித்து நிந்திக்கப்படுகிற ஒரு பாதையில் போகிற ஒருத்தவனால் சொல்ல முடியும் நான் வெட்கப்படுவதில்லை. ஏன்னா என் ஆண்டவரை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். என் ஆண்டவருக்கு அறியும், எனக்கு தெரியும் என்னுடைய இருதயம் என்னன்னு தெரியும், இந்த சூழ்நிலையை அனுமதித்தது என்னுடைய ஆண்டவர் தான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பார்வையை முழுசும் ஆண்டவரை மாத்திரமே நோக்கி பார்த்து ஓடக்கூடிய ஒரு ஜீவியத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து நடக்கிறான். இது சங்கீதம் 73வது அதிகாரத்திலையும் இந்த காரியத்திற்கு ஒப்பான சில காரியங்களையும் நம்ம பார்க்க முடியும். சங்கீதம் 73ல் இங்கேயும் ஒருவர் இங்கேயும் வந்து இந்த சங்கீதக்காரர் சொல்கிறத கவனிச்சிங்கன்னா, மனுஷனுக்கு முன்பாக மனுஷனுடைய மேன்மையை தீமை செய்கிற ஒருத்தவனுடைய வாழ்க்கையை கவனித்து பார்த்து தனக்குள்ளார ஒரு பொறாமை எண்ணம் வந்ததையும், தனக்குள்ளார ஒரு எப்படிப்பட்ட எண்ணம் வந்ததில்லை எல்லாம் என்று அதை எழுதி, அதை வருத்தத்துடன் எழுதி அதை எப்படி மனம் திரும்பினார் என்பதையும் இங்கே எழுதினதை பார்க்குறோம். சங்கீதம் 73 நமக்கு எனக்கு தெரிந்த வசனமாக தான் இருக்கும். சுத்த இருதயம், முதல் வசனம், சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார், ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிட்டுன்னு சொல்லி, நான் நல்ல வேளை விழுந்திருப்பேன், இந்த எண்ணத்துக்கு நான் என்னை ஒப்பு கொடுத்து நான் விழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறார். துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகி அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். துன்மார்க்குடைய வாழ்க்கையை கவனித்து பார்க்கும்போது, இந்த வீம்புக்காரராக வாழ்கிற ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையை காணும்போது அவங்கள வாழ்க்கையை கண்டு நான் பொறாமை கொண்டேன் அப்படின்னு சொல்லி வரிசை எழுதுகிறார். எல்லாத்தையும் இப்போ படிக்க நேரம் இல்லாட்டினாலும் அதை முடிக்கும் போது எப்படி முடிக்கிறார்னா 12வது வசனத்தில், இதோ இவர்கள் துன்மார்க்கர், இவர்கள் என்றும் சுகஜீவிகளாக இருந்து ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள். நான் அப்படின்னு சொல்லி ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்திற்குரிய அடிப்படையும், நான் என்ன ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்ற ஒரு அடிப்படையை பார்க்கும் பொழுது, நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவினேன், நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். இங்கே தண்டிக்கப்பட்டும்ன்றது சேசனிங்னு சொல்லியிருக்கு இங்கிலீஷில். சேசனிங்னா சிச்சிக்கிற, ஆண்டவர் சிச்சிக்கிற ஒரு சிச்சை. என் வாழ்க்கையில் கர்த்தருடைய கரம் என் கூட இருந்தால் போதும்னு நினைக்கிற ஒருத்தனுடைய எண்ணம் இதற்கு மாறாக தான் இருக்கணும். ஆனால் அவர் இதை சொல்லிட்டு ஆனால் அடுத்து உடனே வருந்துறதையும் பார்ப்போம். 16வது வசனம், இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன், நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து என்று படிக்கிறோம். என்றைக்குமே ஆண்டவருடைய ப்ரெசன்ஸில் தேவனுக்கு முன்பாக வாழ்கிற ஒரு வாழ்க்கையில், இல்லை மாறாக சொல்லணும்னா பரலோக ராஜ்யம் மாத்திரமே என்னுடைய சொந்தம், பரலோக ராஜ்யத்திற்குரியவனாக மாத்திரமே நான் அந்த பூமியில் வாழ்வேன்னு ஒரு தீர்மானத்தோடு அந்த ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கையில் வாழ்கிற ஒருத்தவனோட ஒரு சாட்சி என்னவாக இருக்கணும்னா, எப்பொழுதும் நான் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறவனா, மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான் என்று ஒருத்தன் உறுதியாக சொல்கிறான்னா, நான் நீதிமான் என்பதை ஒருவன் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போய் நிற்க முடியும். ஏன்னா அவனுக்கு அந்த திரை விளக்கப்பட்டிருக்கிறது, அந்த புதிய மார்க்கம் நமக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்டவனுடைய சாட்சி, நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அப்படின்னு பண்ண போன பிறகு தான் அவன் ரியலைஸ் பண்ணுறான்,
இந்த துன்மார்க்கமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கும் இப்படிப்பட்ட முன்னாடி இருக்கிற வசனங்கள்லாம் படித்து பார்த்தோம்னா இவ்வளவு லைஃப் என்ஜாய் பண்ணுறாங்களே, இவங்க லைஃப்பில் தான் சந்தோஷமாக இருக்கிறது போல் இருக்கிறதே. இந்த திரைப்படம் எல்லா கதாபாத்திரங்கள் இல்லை, எனக்கு சுற்றி இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி எத்தனையோ உறவினர்கள், இப்படின்னு இல்லையோ என்னென்னமோ எக்ஸாம்பிள்ஸ்லாம் எடுத்து பார்த்தா இவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் சுகித்து போயிருக்கிறார்களே, அப்படின்றது போல் சுகஜீவிகளாக இருக்கிறார்களே, ஆஸ்தியை பெருக பண்ணி இருக்கிறார்களே என்று பார்க்கிற ஒரு வாழ்க்கைக்கு முடிவை அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில், அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் என்ட்ரான பிறகு தான் அவர் சொல்கிறாரு. இதை அறிம்படிக்கு யோசித்து பார்த்ததுக்கப்புறம் அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் 17வது வசனம், அது என் பார்வைக்கு விசனமாய் இருந்தது. நிச்சயமாய் நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாலான இடங்களில் விழப்பண்ணுகிறீர் அப்படின்னு சொல்லி, தீமையான பாதை என்றைக்குமே ஆரம்பத்தில் ரொம்ப அழகாக தான் இருக்கும். ஆனால் அதற்குரிய முடிவை காணும்படியான ஒரு ஞானத்தை ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவருடைய பிரசனத்தில் அவர் அன்று கண்டதை சொல்லுவார். இதை எல்லாம் அவர் உணர்ந்ததுக்கப்புறம் சொல்லுவார் 21, இப்படியாக என் மனம் கசந்து என் உள்ளந்திரியங்களிலே குத்துண்டேன், நான் காரியமறியாத மூடனானேன், உமக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன். ஆண்டவரே, முன்பாக மிருகத்தை போல இருந்துட்டேனே அப்படின்னு சொல்லி அங்கே மனங்கசந்து ஒரு மனம் திரும்புகிற ஒரு சொல்லை இங்கே பார்க்குறோம். ஆனால் இவர் அடுத்த வருஷத்தில் சொல்கிறத கவனிச்சிங்கன்னா, இந்த எண்ணம் வரும் பொழுதும் இவர் யார் கூட இருந்தாருன்னா ஆண்டவர் கூட தான் இருந்தார். ஆண்டவர் கூட இருக்கும் பொழுது இந்த எண்ணம் வருது. அது சறுக்கலுக்கு அப்படியே ஒரு சறுக்கிற நேரம் வரும்போது ஆண்டவர் அந்த எண்ணத்திலிருந்து அவரை காப்பாற்றுகிற அந்த பாக்கியம். அவர் சொல்கிறாரு, ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன்னு சொல்கிறார். இருப்பேன்னு நீ முடிவாக சொல்லலை, அவர் எப்பொழுதும் நான் உங்களோட தான் இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர் என்று ஆண்டவரை குறித்து தானே சாட்சியை சொல்கிறார். நாம் ஒருவேளை வாழ்க்கையில் டிஸ்ட்ராக்ட் ஆகி மனிதனுக்கு முன்பாக வாழ்கிற வாழ்க்கையோ இல்லை உலக ராஜ்யத்திற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கைக்கு நேராகவோ என்னுடைய மனதையும் என்னுடைய வாழ்க்கையும் நான் திருப்பி போட்டு அதுக்கு நேராக நான் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்து ஆண்டவரை விட்டு விலகிறவனா நான் வாழ்ந்திருந்தேன் அப்படின்னா இன்று மனம் திரும்புவோம், உடனே மனம் திரும்புவோம். ஆண்டவர் நம் வலது கரத்தை பிடித்து தாங்குகிறவராக இருக்கிறார். அவர் எப்பொழுதும் நாம் ஒருவேளை மனம் திரும்புகிற அந்த மனம் கசந்து போகிற அந்த நேரத்தை பார்த்தாருன்னா அவர், நீங்கள் திரும்பி வர ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா போதும், அவர் ஓடி வந்து கட்டி அணைத்து ஒரு பெரிய கொண்டாட்டத்தையே பரலோகத்தில் ஏற்படும்படியாக தான் ஆண்டவர் செய்வார். இதை சொல்லிட்டு தான் அவருடைய சாட்சி நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அழகான ஒரு வசனம் அது. அவர் இனி அவருடைய ஃபோக்கஸ் எல்லாமே உலகத்தில் கிடையாது. என் ஃபோக்கஸ் எல்லாத்தையும் உலகத்துலேயும் துன்மார்க்கரையும் நான் வச்சனால தான் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சர்க்கிள் வந்துச்சு. ஆனால் இனிமே அப்படின்றது தான் அங்கே பார்க்குறோம். பரலோகத்தில் 25வது வசனம், பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறு விருப்பமில்லை என்று அவருடைய சாட்சியை இங்கே படிக்கிறோம். பரலோகத்தில் உம்மையன்றி எனக்கு யாருண்டு, பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு எந்த விருப்பமுமே இல்லை ஆண்டவரே என்று இயேசுவை ஆண்டவரை மாத்திரமே நோக்கி பார்த்து அவருடைய வாழ்க்கையை உத்து பார்த்து எவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாரே. இவர் ஒன்றும் உலக ராஜ்யத்தின்படி பழிக்கு பழி வாங்குகிற ஒரு வாழ்க்கையோ இல்லை தீமைக்கு தீமை செய்கிற ஒரு வாழ்க்கையோ அப்படி ஒரு வாழ்க்கையை வாழவே இல்லையே. அவர் என் வாழ்க்கையின் கதாநாயகன். அவர் தன் அவமானப்படும் பொழுதும் எப்படி சகித்து வாழ்ந்தார், அந்த சூழ்நிலையும் வெட்கப்படாது வாழ்ந்தார். அவர் தன் முகத்தை கற்பாரையை போல் மாற்றினார்னு சொல்லி அந்த ஏசாயா 50 பார்க்குறோம். அவர் போல்டாக எல்லா விஷயத்தையும் போல்டாக தான் ஃபேஸ் பண்ணார். ஏன்னா பிதாவுக்கு முன்பாக துளிர்த்து வளர்ந்த ஆண்டவர் அவர். பிதாவுக்கு முன்பாகவே வாழ்ந்த ஆண்டவராக இருந்தனால நான் வெட்கப்படுவதில்லை என்று ஆண்டவர் அங்கே சொன்ன காரியங்களை இங்கே பார்க்குறோம். இல்லைனா ஆண்டவர் சிலுவையிலிருந்து உயிர்த்தெழுந்து வந்ததுக்கப்புறம் எத்தனையோ பேர் அவரை கீழே நகைத்தாங்க. கீழே நகைத்த மனிதர்கள் இருந்தாங்க. எங்கே அவர் கீழே வராரான்னு பார்ப்போம், அவர் தேவனை கூப்பிட்றல, அவரே அவர் ரட்சிக்கிறாரான்னு பார்ப்போம். ஏதோ எத்தனையோ காரியங்களால் அவரை நகைத்து அவரை கஷ்டப்படுத்தி துன்பப்படுத்தின ஜனங்கள் எத்தனையோ பேர் இருக்க தான் செஞ்சாங்க. ஆண்டவர் உயிர் தெழுந்ததுக்கப்புறம் நான் உயிர் தெழுந்து விட்டேன் பார்த்தாயா அப்படின்னு சொல்லி எந்த மனுஷனுக்கு முன்பாகவும் போய் பிரவேசிக்கவே இல்லை. ஏன்னா அவர் உயிர் தெழுந்த பிறகும் எந்த நோக்கத்திற்கென்று அவர் இந்த பூமியில் இருந்தாரோ அதை எல்லாம் செய்து விட்டு செம்மையாக செய்து விட்டு பரலோகத்து பரம் ஏறி விட்டார். அப்படி தான் அந்த பூமியில் ஆண்டவர் வாழ்ந்தார். மனுஷனுக்கு முன்பாக எதையுமே ப்ரூவ் பண்ணுறதுலையோ, மனுஷனுக்கு முன்பாக எந்த போராட்டம் பண்ணுறதுலையோ, இல்லை நீங்கள் என்னை அவ்வளோவா என்னை கேலி செஞ்சீங்கல்ல, நான் இன்னைக்கு உயிரோடு வந்துட்டேன் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குற ஒரு வாழ்க்கையோ ஆண்டவர் அங்கே செய்யவே கிடையாது. ஆண்டவர் நமக்கு வைத்திருந்தது எல்லாமே ஒரு ஆண்டவருக்கு முன்னாடி மாத்திரம் துளிர்த்து வளர்கிற ஒரு வாழ்க்கை தான். இதுதான் இந்த சங்கீதத்தை முடிக்கும் போது அவர் சொல்லுவார், எனக்கோ 27 இருக்கிற எச்சரிப்பையும் சொல்லிட்டு 28 இருக்கிற பாக்கியத்தையும் சொல்லுவார். 27 இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசமடைவார்கள், உம்மை விட்டு சோரம் போகிறவர்கள் அனைவரும் சங்கரிப்பீர்.
எனக்கோ அப்படின்னு சொல்லி இந்த பாக்கியத்தை சொல்கிறார். நம்ம அங்கே ஏசாயாலையும் படித்தோம், கர்த்தரை நம்பி வாழுகிற ஒரு வாழ்க்கை. எனக்கோ தேவனை அண்டி கொண்டிருப்பதே நலம், நான் உமது கிரியைகளையெல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். ஏன்னா அதுதான் உண்மை. கர்த்தர் மீது நம்பிக்கையை வைத்து வாழுகிற யாருமே அவருடைய கிரியைகளை சொல்லத்தக்கதான ஒரு வாழ்க்கையாக தான் வாழ்க்கை முடியும். அப்படி தான். ஏன்னா ஒரு டியூப் லைட்டுன்னு இருந்துச்சுன்னா வெறும் லைட்டு தான். அதுக்கு எப்போ கரண்ட் வரும், அது எப்போ வெளிச்சம் கொடுக்கும்னா எலக்ட்ரிசிட்டியோடு அது கனெக்ட் ஆகிறப்ப தான். நான் ஆண்டவரோடு சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கைன்னு வரும் பொழுது தான் என்னிடத்துலேருந்து ஒளி பிரகாசிக்கப்படும். இது நானாக உற்பத்தி பண்ணிக்கொள்ளுகிற ஒரு நெருப்போ ஒரு தீப்பொறியோ ஒரு அக்கினி பொறியோ கிடையாது. இது தேவனையே சார்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு முன்பாக துளிர்த்து வளரக்கூடிய ஒரு வாழ்க்கை, தேவனை மாத்திரமே நம்பி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. அவரிடத்திலிருந்து புறப்படுகிற அந்த ஜீவன் தான், அவர் எனக்கு எடுத்து முன்னாடி வைத்து சென்ற அந்த அடிச்சுவடுகள் தான். இதை பின்பற்றி வருகிறதுனால என்னிடத்திலிருந்து இந்த இருளான இந்த சூழ்நிலையிலையும் நான் ஒளியாக நடக்க முடியுது. நான் உற்பத்தி பண்ண ஒளி அல்ல, தேவனே எனக்கு ஒளியாக இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக தான் இந்த பூமியில் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த வாழ்க்கை என்றைக்குமே ஒரு காரியத்தை ஆண்டவர் உணர்த்தும் பொழுது நம் போன்ற சபையில் இருக்கிறவர்களுக்கு இருக்கிற ஒரு அபாயம் என்னென்னா, அறிவுக்கும் வாழ்க்கைக்கும் இடையில் இருக்கிறதான ஒரு கேப். அறிவுக்கும் வாழ்க்கைக்கும் இடையில் இருக்கிறதான ஒரு கேப். ஒருவேளை நான் என் அறிவின்படி இதெல்லாம் தவறு என்பது எனக்கு தெரியும், அதனால் அதை என் வாழ்க்கையில் அது இருக்குது என்பதை ஒருவர் சுட்டி காண்பிக்கும் பொழுது, ஆண்டவர் சுட்டி காண்பிக்கும் பொழுதோ இல்லை சபை சகோதர சகோதரிகள் மூலமாக ஒரு காரியத்தை வெளிப்படுத்தும் பொழுதோ, அது என் அறிவில் அது பாவம் என்று தெரிந்ததனால் அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு மனசு உடனே வராமல் இது எனக்கு கஷ்டமாக இருக்குது, இதை சொல்ல இல்லாமல் இல்லையே நான் ஒன்றும் அப்படி இல்லையே அப்படின்னு வரக்கூடிய ஒரு டிஃபென்ஸ் நம்மக்கிட்டேருந்து வரும். அந்த எண்ணம் எல்லாம் எடுத்து போட்டு ஒரு சிறு குழந்தையை போல ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிற எல்லா உண்மையும், ஆண்டவர் நம்மகிட்ட விரும்புகிற உண்மையை ஒரு சத்தியத்தின் மூலமாக வெளிப்படுத்தியிருப்பார் ஆண்டவர். அதாவது ஒரு குருடனுக்கு கண்ணை சுகமாக்குவார். சுகமாக்கின உடனே ஆண்டவர்னால பூரண சுகத்தை கொடுத்துருக்க முடியும். ஆனால் அவர் ஃபஸ்ட்டு கேட்பார், உனக்கு கண்ணு நல்லா தெரியுதா, இப்போ சுகமாயிருச்சான்றதை கேட்பார். ஆமாம் ஆண்டவர், எனக்கு முதல்ல ஃபுல்லாக கண்ணு குருடாக இருந்துச்சு, இப்போ ஏதோ தெரியுது, சரியாயிருச்சு ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகலை. அந்த நபர் திரும்ப சொன்ன பதில் அவர் உண்மையை அக்செப்ட் பண்ணி சொன்னார், எனக்கு கண்ணு முதல்ல மாதிரி இல்லை தெரியுது, ஆனால் மனுஷங்கள் எல்லாமே மரங்கள் போல் எனக்கு தெரியுறாங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ இரண்டாவது முறை ஆண்டவர் அவருக்கு அந்த சுகத்தை கொடுக்கும் பொழுது முழுமையாக சுகமடைந்து போவார். இப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் எதையும் மறைத்திருக்கிறத ஆண்டவர் விரும்புகிறதே கிடையாது. நான் சரியாக இருக்கிறேன், பரவாயில்லை, முதல்ல குருடாக இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்லை என்று நம்மளே ஏமாற்றிக்கொள்வதை ஆண்டவர் விரும்புகிறதில்லை. நம்மளோட வாயிலிருந்தே அந்த உண்மையை சொல்லும்படியாக அவர் எதிர்பார்க்கிறார். சலோமி அந்த செபதியின் தாய் யாக்கோபு யோவானுடைய தாய் போய் இயேசு கிறிஸ்துவக்கிட்ட கேட்கும் பொழுது, ஒரு மகன் வலது பாசத்திலும் ஒரு மகன் இடது பாசத்திலும் உட்காரணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் பானம் பண்ணுகிற பானத்தை உங்களால் பானம் பண்ண முடியுமா, அந்த பாத்திரத்தில் உங்களால் பானம் பண்ண முடியுமான்னு ஆண்டவர் கேட்பார். அப்படி கேட்ட உடனே ஐயோ ஆண்டவர் கேட்குறாரு, நான் பண்ணுறதுல நீ பண்ணிடுவியா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாருனா, இல்லை எங்களால் முடியாது, நாங்கள் தெரியாமல் கேட்டோம் அப்படின்னு அவங்க கேட்கலை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பானம் எஸ், அவங்க அந்த சகோதரர்கள் சொல்லுவாங்க, எங்களால் பானம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பதில் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஆண்டவர் அங்கே சொன்ன பானம், அந்த பாத்திரம் சிலுவையின் பாதை தான். ஆனால் அந்த இடத்துல அவங்க உண்மையாக ஒரு பதில் சொல்லுகிற அந்த பங்கை நம்ம பார்க்க முடியும். அது கேட்ட கேள்விக்கு ஒப்பாக நம்மை மாற்றிக்கொண்டு நம்மளே ஏமாற்றி கொள்கிற பதிலெலாம் அங்கே தேவையே கிடையாது. ஆண்டவருக்கு முன்பாக நேச்சுரலாக உண்மையை விரும்புகிற நம்ம உண்மையை விரும்புகிறவராக தான் ஆண்டவர் இருக்கிறார். நம்மிடத்துலேருந்தும் உண்மை தான் புலப்பட்டு வரணுன்றது தான் ஆண்டவர் அங்கே விரும்புகிறார். அப்படிப்பட்ட உண்மையுள்ளவர்களாக ஆண்டவர் சமூகத்தில் நம்மை நிதானித்து பார்த்து இந்த நாள் வரைக்கும் இல்லை, இந்த நாளில் நல்ல கிறிஸ்துவ ஓட்டத்தை தொடங்கின நான் உலக ராஜ்யத்திற்கு ஏதுவாக என் பார்வையை திருப்பிட்டேன்னா, உலக ராஜ்யத்தில் என்னை மனிதர்கள் என்ன பேசுகிறார்கள், என்னை குறித்து அவர்கள் என்ன சிந்தை கொண்டிருக்கிறார்கள், எனக்கு இவ்வளவு தீமை செய்து விட்டார் அல்லவா, நான் இதெல்லாம் சரி செய்து இந்த நபர்கள் முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும், இந்த உலகத்தில் சொல்கிற காரியம் அது, அவன் முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொல்கிற ஒரு வேதத்திற்கு ஆண்டவருடைய சத்தியத்திற்கு மாறான ஒரு வாக்கு தான் அதெல்லாம். என் மனுஷனுக்கு முன்பாக நான் வாழ்ந்து காட்டணும் என்பது அப்படி கிடையாது. ஆண்டவர் நமக்கு வைத்து போன பாதை அதுவே கிடையாது. நீ தேவனுக்கு முன்பாக வாழ்ந்து காட்டுறது தான். தேவன் நம்மளோடு இருக்கும் பொழுது யார் என்னை குற்றம் சாட்டுவான்? ஏன்னா கடைசி முடிவுன்னு வரும்பொழுது எந்த மனிதனும் எனக்கு நித்தியத்திற்குள்ளாக கூட்டு போகிறதுக்கு அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது.
பரலோகத்தில் ஆண்டவருக்கு முன்பாக போய் நான் நிற்க போகிறேன். கடைசி நியாய தீர்ப்பு நாளில் அவருக்கு முன்பாக போய் நிற்க போகும் பொழுது நான் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் நான் கர்த்தருக்கு முன்பாக வாழ்ந்தேன். என்னை மனிதர்கள் என்னவோ பேசினார்கள், என்னென்னமோ காரியங்களால் குற்றம் சாட்டினார்கள், பிரச்சனையே இல்லை. நான் கர்த்தருக்கு முன்பாக நான் எப்படி வாழ்ந்தேன்றது தான் அங்கே நான் கணக்கு கொடுக்க போகிறேன். அங்கே நான் உண்மையாக வாழ்ந்திருந்தேன்னா மனிதர்கள் இருக்கிற உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களும் எனக்கு அகைன்ஸ்டாக பேசியிருந்தாலும், எனக்கு தீமையாக நடத்தியிருந்தாலும், நான் தேவனுக்கு முன்பாக நான் உத்தமமாய் வாழ்ந்திருந்தேனானால் கர்த்தர் என்னை உள்ளே ஏற்றுக்கொண்டு அவர் அவ்வளவாய் சந்தோஷமாய் நம்ம ஏற்றுக்கொண்டு நான் வெட்கப்பட்டு போகாமல் அந்த இடத்துல நிற்கிறது தான் என் வாழ்க்கையின் நிதர்சனமாக இருக்கும். இப்படிப்பட்ட சத்தியத்தை உணர்ந்தவர்களாய் யாவரும் உலக ராஜ்யத்திற்கு ஏதுவாக இல்லாதபடி பரலோக ராஜ்யத்திற்கு ஏதுவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் செய்வார் என்பதை நான் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் அறிக்கைகிறேன். ஆமென். இந்த உலகத்திற்குரிய ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்ததை பார்த்து தான் இந்த சங்கீதக்காரன் கொஞ்சம் பேதலிக்கிறான். அவர்கள் எல்லோரும் அவர் துன்மார்க்கர்களாக இருந்தாலும் கூட 12ஆம் வசனத்திலே சுகஜீவிகளாக இருந்து அவர்கள் ஆஸ்தியை பிறகு பண்ணுகிறார்கள். அவர் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பதை போல் தானே அது தோன்றுகிறது என்றெல்லாம் அவன் எண்ணின வேளையிலே அவன் எப்பொழுது அந்த வெளிச்சத்தை பெற்றான் என்றால் கம் பிஃபோர் கான், தேவனுக்கு முன்பாக அவன் வருகிறான். அங்கே அந்த வந்தான் என்று நாம் வாசித்தோம். அவன் 16ஆம் வசனத்திலே இதை நான் யோசித்து பார்த்து தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசித்து அங்கே தான் ஒரு முடிவை நான் கண்டேன் என்று சொல்லுவார். இந்த உலகத்திற்கும் தேவனுடைய சார்பாக வாழ்கின்ற மக்களுக்கும் இடையில்தான் ஒரு பெரிய ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கிறது, போராட்டம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துக்கு அந்த போராட்டம் அதுதான். அவரை அந்த அந்த மலையில் நிறுத்தி உலகம் எங்கேயும் உலக மையை அனைத்தும் ஒரு கணத்தில் அதை அவன் காண்பிக்கும்படி செய்து என்னை தாழ பணிந்துவிடு என்று அதை அவன் கூறுகிறான். உலகம் என்பது அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு ஃபோர்ஸ். இது போன்ற ஒரு ஃபோர்ஸை பார்க்கும் பொழுது அவர்கள் ஆட்டோமேட்டிக்காகவே அவர்கள் உலகத்தோடு அவர் ஒப்புரவாகி உலகத்தோடு ஒத்துவேசம் தெரிவித்து காலையிலே போய் விழுந்து கிடக்கிறார்கள். அதுபோன்ற ஒரு நிலை தான் நமக்கு இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்வதை ஏன் எப்படி அவர் சொன்னார்? திடன் கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்கிறேன் என்று சொன்னால் உடனே ஏற்றுக்கொள்வோம். உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்வதை அதை பெரிய ஒரு நற்செய்தியை யார் ஏற்றுக்கொள்வார்கள்? இந்த உலகத்தில் உள்ள கான்ஃப்ளிக்ட், இந்த உலகத்தில் ஒரு போராட்டம், இந்த உலகம் அவர்களை ஈர்க்க பார்க்கிறது என்பதை அறிந்தவர்கள் தான் என் ஆண்டவர் அதை ஜெயித்தார், நானும் திடன் கொண்டு சோர்ந்து போகாமல் இதை நான் ஜெயித்து வர வேண்டும். அதுபோன்ற ஒரு பகுதியை எப்பொழுது அவன் அடைந்தான்? when he went before God, தேவனுக்கு முன்பாக போகும் பொழுது ஒரு மனுஷன் இவ்விதமாய் அவன் துன்மார்க்கன் சுகஜீவியாக இருக்கிறான் என்று எண்ணிவிட்டு அப்படியே போயிருந்தான் என்று சொன்னால் லோகத்திற்கு அவனும் போயிருந்திருப்பான். அப்படித்தான் அநேகர் போகிறார்கள். அவர்களெல்லாம் நன்றாக இருக்கிறார்கள், லோகத்தான் அதுபோதும் நமக்கு என்று அந்த லோக வாழ்க்கைக்கன்றே ஈர்க்கப்பட்டு போய்விடுகிறார்கள். ஆனால் இவனோ, இந்த சங்கீதக்காரனோ, கம் பிஃபோர் காட், தேவனுக்கு முன்பாக அவன் நிற்கும் பொழுது தான் ஃபவுண்ட் தேர் எண்ட், அவருடைய முடிவை அவன் அறிகிறான். ஆகவே தன்னை அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்வார்? அந்த 22ஆம் வசனத்திலே நீங்கள் வாசித்த அந்த வசனத்திலே, நான் காரியம் அறியாத மூடனாகி போனேன். காரியம் அறியாத மூடன் என்று சொல்வதை லோகத்துக்கும் தேவனுக்கு முன்பாக வாழ்கின்ற வாழ்க்கைக்கும் ஒரு வித்தியாசம் கூட தெரியாத ஒரு மூடன் என்பதை அறிந்திருந்திருக்க வேண்டும். நான் உலகத்திற்கும் நான் வாழ்கின்ற ஒப்பற்ற இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசம் கூட தெரியாதவன் அவன் யார் என்றால் காரியம் அறியாத ஒரு மூடனாகி போயிருந்தேனே. நான் ஒன்றை கண்டுபிடித்து விட்டேன். என்னை கண்டுபிடித்தேன், உமக்கு முன்பாக, என் பார்வைக்கு முன்பாக இவர்கள் சுகஜீவி, ஆனால் உமக்கு முன்பாக இவர்கள் யாவருமே மிருகம் போல் இருக்கிறார்கள். நானும் அந்த மிருகத்தை போல்தான் ஆதி காலத்தில் இருந்தேன், இப்பொழுதும் நான் மாறுவதற்கு கொஞ்சம் அசைக்கப்பட்டேன் என்று அதை சொல்கிறார். எப்பொழுது அதை அவர் பார்க்கிறார்? நாட் மை ஐஸ், என்னுடைய பார்வையின் அப்படி அல்ல, உம்முடைய பார்வையிலே பார்க்கும் பொழுது லோகத்திற்காக வழிகின்ற மக்கள் மிருகம் போல் இருக்கிறார்கள். மனிதன் தன்னுடைய ஆஸ்தியை எல்லாம் எண்ணி அந்த பாபிலோன் தொங்கு தோட்டம் என்று இந்த உலகத்தினுடைய அதிசயங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த பாபிலோனை அவன் கட்டின
அந்த அந்த நேச்சர் அவர் தன்னை உயர்த்தின பொழுது, உலகத்தை மேன்மையாக வைத்த பொழுது உடனே அவன் ஒரு மிருகமாய் போனானே பாருங்கள். ஒரு மிருகமாய் போய் அவன் அங்கே அதே அரண்மனைக்கு கீழே இருக்கக்கூடிய தாழ்விடத்தில் இருக்கக்கூடிய மிருகம் தின்கின்ற அந்த புல்லுகளெல்லாம் தின்ன தொடங்கி விட்டான். அதுபோல் லோகத்தை ஈர்க்கப்படுவது என்று சொல்வது we became a beast like that. அதுபோன்று ஒரு மிருகத்தை போல் மாறிவிடுகிறோம். it never look up to, நம் மேலே நோக்கி பார்க்கிற ஜனமாய் இருந்திருக்கவே முடியாது. எனவே நான் காரியமறியாதிருக்கிற மூடன் என்று உணர்வை அடைவது, கோ டு காட், தேவனிடத்தில் போங்கள், தேவனிடத்தில் போய் பழகுங்கள். போன வாரம் போய் அதை உணர்ந்து கொண்டீர்கள், இந்த வாரம் வாழ்க்கையை முழுவதும் வாழ்ந்தீர்களாம். அப்படி வாழ்ந்து இந்த லோகத்தினுடைய பிடியிலிருந்து தப்பித்தீர்களாம். எவ்ரி டே ஐ ஹேவ் டு ஓவர் கம் த வேர்ல்ட். நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்வதை ஏதோ கடைசியில் யுத்தத்திலே ஜெயித்தார் என்று அல்ல. ஃப்ரம் த பிகினிங் அவர் உழைத்து வரும்பொழுதும் சரிதான். இந்த பூமியிலே அவர் பிறக்கும் பொழுது அவர் அரச அந்த அரண்மனையிலே அவர் பிறக்காமல் மாட்டுத் தொழுவத்திலே பிறந்த பொழுதும் சரிதான். லோகத்தை அவர் புறம்பே வைத்து விட்டார். He lived before God, தேவனுக்கு முன்பாக வாழ்ந்து, not as a beast, ஒரு மிருகத்தை போல் வாழவில்லை. He lived as a son of God, தேவனுடைய குமாரனை அவர் வாழ்ந்தார் என்பதை நீங்கள் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். தேவ ஜனமாக இருக்கக்கூடிய அந்த மக்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த 12 பேராக இருந்தாலும், அப்பொழுது யோவான் 17ஆம் அதிகாரம் வரும்பொழுது 11 பேர் தான் அங்கே தேர்ந்தார்கள் என்று நாம் சொல்லக்கூடும். ஒருவேளை 12 பேர் 13ஆம் அதிகாரத்திலே அவன் யூதாஸ்கரியத்தை வந்து விடுகிறான். இங்கே 17ஆம் அதிகாரம் வரும்பொழுது மே நாட் பி தேட், யூதாஸ்கரியத் இல்லாமல் இருந்திருக்க வேண்டும். அந்த 11 பேர்களை வைத்து கொண்டு, பிதாவே, இந்த லோகத்திற்காக இவ்வளோ பெரிய கோடி ஜனங்கள் இருக்கிற இந்த லோகத்திற்காக நான் ஜெபம் செய்யவில்லை. இதோ இவர்கள், நீ தந்த இவர்களுக்காக நான் ஜெபம் செய்கிறேன் என்று அவர் சொன்னாரே. நீ அறிந்து கொண்டிருக்கலாம், இந்த உலகத்தை அவர் எப்படி அன்பு கூர்ந்தார் என்று எழுதியிருக்கிறது. ஒருவராயிலும் கெட்டுப்போகாமல் எல்லோரும் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார் என்பது உண்மைதானாம்? எஸ், அது உண்மையாக இருந்தாலுமே கூட உலகத்திலே அவர்களை அன்பு கூர்ந்து அவர்களை பிரிக்கத்தான் வந்தார். அல்லாமல் உலகத்தோடு நீங்கள் சௌஜன்யமாக வாழ வேண்டும் என்று எண்ணிக்கை கூட அவர் வரவே இல்லை. இந்த லோகம் நமக்குத்தான், நாம் தான் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லுகிற சுவிசேஷங்களை கேட்டு ஒரு பரவசத்தை யார் பெற்றுக்கொள்ள வேண்டும்? லோகத்திற்குரியவர்கள் பெற்றிருந்திருக்க வேண்டும், மிருகங்கள் பெற்றிருக்க வேண்டும். நான் அறியாதிருக்கிற மூடனாய் இருந்தேனே, நான் இப்பொழுது அறிந்து கொண்டேன். உங்களுடைய பார்வையிலே மூடன், ஐம் சாரி, நான் உங்களுடைய பார்வையிலே நான் ஒரு மிருகத்தை போல் இருந்தேன் என்று அவர்கள் சொல்லுகிறவர்கள்தான். அந்த முடிவை நான் கண்டேன் என்று சொன்னவர்கள்தான். they will run the race, அவர்கள் ஓட்டத்தை இயேசுவை நோக்கி பார்த்து மரண பரியந்தம் உண்மையில் இருந்து அவர் ஓடின அந்த பொறுமையான அந்த பொறுமையோடு கூட அவரை பின்பற்றி ஓடுகின்ற ஓட்டத்தை வைத்திருப்பார்கள். அவர்கள்தான் நாம் கேட்டதை போல் அவர்கள் உமிழ்ந்தார்கள், அவர்களை தாண்டி மயிரை பிடித்து இழுத்தார்கள் என்றெல்லாம் சொல்லும் பொழுது, அவமானத்தை எண்ணாமல் இந்த லோகத்தும் கொடுக்கின்ற அவமானத்தை எண்ணி உடனே லோகத்தை தழுவிக் கொள்வதுதான். உலகம் என்னை ஏற்றுக்கொள்ளட்டும், எனக்கு கொஞ்சம் அவமானமாக இருக்கிறது, சரி உங்களுடைய நான் வந்து விடுகிறேன், உங்களையே நான் தழுவிக் கொள்கிறேன் என்று தழுவிக் கொள்வதாம். he did not do that. அதை அவர் அது செய்யவில்லை. ஏனென்றால் he is not of the world, உலகத்தாரை இருக்கவில்லை. உலகத்தை போல் அவர் இருந்திருப்பார் என்றால் அவமானத்தை எண்ணி இருப்பார். தனக்கு ஒரு அவமானம் வேணும் வருகிறது என்று எண்ணி அவர்கள் ஒரு ஆதரவான இந்த லோகத்துக்குரிய பங்கை தெரிந்து கொண்டு என்னத்தையோ பதவியோ அல்லது பணத்தையோ அல்லது ஆட்களுடைய கூட்டத்தையோ எதையாவது ஒன்றை எண்ணி அவர்கள் அதில் தழுவிக்கொள்கின்ற லோகத்தின் மத்தியிலே வாழ்கின்ற சபையாக இருக்கக்கூடிய நாம் we should be very careful, கவனமாய் இருக்க வேண்டும். என்ன கவனம் இருந்திருக்க வேண்டும்? நான் ஒன்றை அறிந்து கொண்டேன், உமக்கு முன்பாக என் கண்களுக்கு முன்பாக சுகஜீவியை வாழ்ந்தார்கள் என்று அறிந்து நான் தள்ளாடினேன். இப்பொழுதோ உமக்கு முன்பாக ஒரு மிருகம் என்று நான் அறிகிறேன். அவன் ஆஸ்தியும் அந்தஸ்தியும் பாபிலோன் என்று சொல்வது அந்த நாட்களிலே அந்த ரோட் சிவிலைசேஷன் என்று சொல்வார்கள். அத்தனை அந்த பண்பாட்டிற்கும் அத்தனை அந்த நாகரீகத்திற்கும் வழிவகுத்த ஒரு பாதை தான் அந்த பாபிலோன். அவ்வளோ பெரிய பாபிலோன், அந்த அழகை கொண்ட அந்த மனுஷன் அந்த லோகத்திலேயே மயங்கி போய் இந்த உடனே மிருகமாகி போய்விட்டானே, அதை உணர வேண்டாமா? எப்படி உணர்ந்திருக்க வேண்டும்? லோகத்தை நான் எப்பொழுதெல்லாம் தழுவி கொண்டேனோ,
நேற்று இல்லாமல் இருக்கலாம், இன்று நான் தழுவி கொண்டேனோ அன்று நான் மிருகத்தை போல் ஆனேன். அந்த உணர்வை அடைந்த அந்த அந்த அரசன் அடுத்த நிமிடமே ஆண்டவனை மாற்றி அவனை மீண்டுமாய் அவனை ராஜனாய் அவர் மாற்றி வைத்து விட்டார். அதுபோல் எப்பொழுதெல்லாம் யூ பிகேம் யூ பீஸ்ட் லைக் தேன், மிருகமாய் மாறீர்களோ, ரிப்பேண்ட் மனதிரும்பி பொழுதெல்லாம் ஹி வில் சேஞ்ச், உங்களை மாற்றி மீண்டும் உங்களை அவர் கண்டிப்பாக அவரை ஏற்றுக்கொள்வார். ஆகவே அதை அவர் எப்படி அவர் அதை சொல்கிறார், இனி முதற்கொண்டு நான் எப்பொழுதும் உம்மோடு தான் இருப்பேன். அந்த 23ஆம் வசனத்திலே, என் வலதுகையை பிடித்து நீ தாங்குவீர், உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வேன். முடிவிலே என்னை உம்முடைய மகிமையிலே ஏற்றுக்கொள்வேன். இந்த பூமியிலே வாழ்கின்ற அந்த வாழ்க்கையிலே வி ஷுட் பி கேர்ஃபுல், கவனமாக இருந்திருக்க வேண்டும். தன்னுடைய ஆலோசனை அவர் தருவார். பரிசுத்த ஆவியானவரை அவர் நமக்கு தந்தரலினுடைய நோக்கமே என்னவென்று சொன்னால், அவர் உங்களிடத்தில் தங்கி இருப்பார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து அவர் உணர்த்துவார். அவர் உங்களோடு இருந்து உங்களை போதிப்பார், உங்களோடு இருந்து உங்களை நடத்துவார் என்றெல்லாம் இருக்கக்கூடிய அந்த அற்புதமான ஒரு பகுதியை தான் இந்த இன்டர்மீடியன்ட் லைஃப், நடுவில் இருக்கக்கூடிய வாழ்க்கை. நம்முடைய ஆலோசனைப்படி அவர் நடத்தி உங்களை பத்திரமாய் நடத்தி, இந்த லோகத்தை குறித்து பயப்படாதீர்கள், லோக மகிமையை குறித்து பயப்படாதீர்கள், லோகத்துடைய வல்லமை குறித்து பயப்படாதீர்கள், அவருடைய ஆளுகையை குறித்து அவருடைய அதிகாரத்தை குறித்து என்ன வேண்டுமானாலும் நமக்கு செய்யலாம் என்பதை குறித்தெல்லாம் அச்சம் கொள்ளாதீர்கள். அதெல்லாம் நீ அச்சம் கொள்ளாமல் இருப்பபடி ஆலோசனை தருவார். சரியான ஆலோசனை அவர் தந்து இந்த லோகத்திலேயே அவர் நடத்தி முடிவிலே அந்த 24ஆம் வசனத்திலே ஆலோசனைப்படி நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே அவர் ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா. ஃபைனலி ஐ ரிசீவ் தட் க்ளோரி, அந்த மகிமையை அடைந்து விடுகிறேன். நாட் த லோகத்தினுடைய மகிமை அல்ல, அது அந்த சத்துருவானன் காட்டினதை போல் இந்த லோகத்துள்ள அத்தனை மகிமையும் மொத்தமாய் திரட்டி வைத்து கனப்பொழுதிலே அதை காண்பித்து விட்டான்னு பாருங்கள். அதை எப்படி செய்தான், எது செய்தான் நமக்கு தெரியாவிட்டாலும் அவன் ஜப்பானுடைய அந்த அழகை, அல்லது அமெரிக்காவுடைய அழகை, சிங்கப்பூருடைய அழகை, அவன் ஆஸ்திரேலியா அழகை, இங்கிலாண்டின் அழகை எல்லாவற்றையும் ஒரு திரட்டி ஒரு கனப்பொழுதிலே அவன் கண்களுக்கு முன்பாக நிறுத்தி வைத்து விட்டானே பாருங்கள். மனுஷன் வீழ்ச்சியை குறித்து பலமுறை நான் அறிந்திருப்பது எல்லாம் பலமுறை நான் கேட்டிருக்கிறேன். அவள் சொல்லுவாள், நான் இதை கண்டவுடன் என்னுடைய ஆவிக்குரிய தன்மையெல்லாம் உழைந்து போய்விட்டது என்று சொல்லிவிடுவாள். ஏதோ ஒன்றை அவர் கண்டார்களாம், உடனே அந்த மகிமையை கண்ணி கேவலமான பாவத்தை கூட மகிமை என்று எண்ணிக்கொண்டு போனவர்களும் இருக்கிறார்களே. உலகத்தினுடைய ஐஸ்வர்யத்தை கொஞ்சம் காட்டிவிட்டால் அவ்வளோதான், சாஸ்தாங்கமாய் விழுந்து அவர்கள் அங்கே ஓடிவிடுகிறார்கள். அதுபோன்ற ஒரு பகுதியை எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் எதிர்த்து நின்று நாம் வாழும் பொழுது தான் we will enter into the glory, முடிவாய் கடைசியிலே அவருடைய மகிமையிலே பிரவேசித்துவிட முடியும். யூ ஆர் லுக்கிங் லைக் தேன், அதை நீங்கள் முன்னால் வைத்து வாழ்கிறீர்களாம். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடினேன், என்றும் தன் மகிமையை காண உம்முடைய ஆலயத்திலே வர வேண்டும், உம்முடைய மகிமையை நான் காண வேண்டும், உம்மோடு இருக்க வேண்டும், அந்த மகிமையை எனக்கு லக்கு என்று கடைசி வரைக்கும் அந்த மகிமையை நோக்கி ஓடுவதற்கு உள்ள அந்த தொந்தரவு தான், அந்த போராட்டம் தான் இந்த லோக மகிமை. இந்த லோக மகிமைக்குரிய வாழ்க்கை மனுஷன் வழியை சுற்றி பார்க்கிறார்கள். அவன் வாழ்வதை பார்க்கிறார்கள், இவன் வாழ்வதை அவர்கள் பார்க்கிறார்கள். அவர்கள் கண்ணங்கள் கொளுத்திருப்பதை பார்த்திருக்கிறார்கள். இந்த துன்மார்க்கன் சுகஜீவியாய் வாழுகிறானே என்றவர் கண்டு லோகத்தை ஒரு மனுஷனை வைத்து வீழ்த்தி விடுகிறான். ஆண்டவரும் தன்னுடைய பாதையிலே திரளான சாட்சிகளை, மேகம் போன்ற திரளான சாட்சிகளை வைத்து எல்லோரும் உற்சாகமாக ஓடும்படி செய்கின்ற ஒரு கூட்டம் ஒன்று உண்டு. அந்த பரிசுத்தர் கூட்டம் அங்கே இருந்திருந்தால் பரவாயில்லை. இவர்களும் இந்த பிசாசானவன் காட்டுகின்ற லோகத்தின் மக்களை காண்பித்து, கண்ணம் கொளுத்தவர்களை காண்பித்து, சுகஜீவாய் இருப்பதை போல் காண்பித்து, அவர் வெறும் எலும்புக்கூடுதான் என்று பார்க்க விடாமல் உள்ளே பூராம் எலும்புக்கூடுதான், உள்ளே சமாதானம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, பரிசுத்தம் இல்லை, ஒன்றுமில்லை. ஆனால் பணம் இருக்கிறது என்ற வெளியே உள்ள தோற்றத்தை அவன் பார்த்து திரள் கூட்டத்தை வைத்து வீழ்ச்சியடை செய்கிறானே பாருங்கள். ஒரு கூட்டத்தை வைத்து, தானே நேரடியாக வரவிட்டாலும் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை வைத்து, இந்த சுகஜீவிகளை வைத்து லோகம்தான் சுகம் என்று காண்பித்து விழ வைத்து விடுகிறானே. அவன் ஒரு லாசருவை போல் அவன் இருந்தால் என்னவாய் இருந்திருப்பார்கள்? அங்கே அவர்கள் தண்ணீராய் ஊற்றி தங்களை அர்ப்பணித்திருப்பார்கள். ஆனால் இந்த லாசருவோ சுகஜீவியாய் தன் கண்களுக்கு முன்பாக வாழ்ந்த அந்த ஐஸ்வர்வானை அவன் கண்ட பொழுதும் தன்னுடைய இருதயத்தை அவன் விற்று போடவில்லை. தன் இருதயத்தை தன்னுடைய ஆண்டவருக்கே அவன் ஒப்பு கொடுத்து வாழ்ந்தபடினாலே அவன் கீழே கடந்த அந்த
பருக்கையை தின்றவன். அப்படித்தான் அவன் எண்ணினான். நான் சிந்தின பருக்கையை தின்றவன் அல்லவோ அவனை அனுப்பும் என்று இலக்கமாய் அவன் கேட்டபொழுது, நோ, இட் கேனாட் பி லைக் தேட். அன்று நீ ஆர்டர் செய்ததை போல் இன்று இவனுக்கு ஆர்டர் செய்யலாம் என்று எண்ணுகிறாயோ? முடியாது என்று அவர் சொல்லிவிட்டார். ஆனால் இந்த லாசரு, he saw the glory of that ஐஸ்வர்யவான். அவன் கண்ணுக்கு நேராக பார்க்கிறான். தினசரி அவன் போட்ட பிச்சையை தான் அங்கே தள்ளிவிட்டதை தான் அவன் எடுத்து அவன் பொறுக்கி அவன் சாப்பிட்டான். பட் ஹார்ட் வாஸ் ஃபுல் ஆஃப் காட். இருதயம் மனப்பூர்வமாய் தேவனை நம்பி வாழ்ந்ததே பாருங்கள். அதுபோன்ற உறுதி வேண்டும். அதுபோன்று தேவனுக்காக வாழ வேண்டும் என்ற உறுதி வேண்டும். அந்த உறுதி எனக்கு உள்ளது என்று உங்கள் உள்ளத்தில் சொல்லி வைத்து பாருங்கள். நிஜமாகவே நீ சொல்லி வைத்து அந்த உறுதியை நான் வைத்திருக்கிறேன். லோகத்திற்காக நான் எந்த நாட்களுக்கும் திரும்பி போக மாட்டேன். உண்மையை நான் வைத்து வாழ்வேன். உன்னுடைய மகிமை ஒன்றே எனக்கு மேன்மை அல்லாமல் இந்த லோகத்தின் மகிமையை நான் பார்ப்பதற்கு ஒரு மூடனாய், இந்த லோகத்தின் மகிமையை பார்ப்பதற்கு ஒரு மிருகமாய் நான் மாற மாட்டேன் என்று உள்ளத்திலே சொல்லி பாருங்கள். ரைட் நான் இப்பொழுதே உங்கள் உள்ளத்திலே கொஞ்சம் சொல்லி பாருங்களேன். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்படி உங்கள் இருதயத்தில் அப்படி ஒரு செய்தி நிரம்பியிருக்கும் என்று சொன்னால் உள்ளத்திலே உள்ள அந்த குரல் உங்களிடத்தில் புறப்பட்டு வரும். அல்லேலூயா. அதுபோன்று தேவனுக்கு முன்பாக அந்த நற்சாட்சியை பெற்றவர்கள் என்பது அவர்தான். தங்களுடைய வாயின் வார்த்தையினாலே அவனை ஜெயித்தார்கள். சாட்சியின் வசனத்தினாலே ஜெயித்தாள் என்று சொல்வதை திரும்பி திரும்பி சொல்ல வேண்டும். எத்தனையோ காரியங்களை நான் அப்படியெல்லாம் என்னுடைய இளமை பருவத்தை தொடங்கி அந்த 10th standard ஆரம்பம் தொடங்கி இன்று வரைக்கும் I shout my testimony before God and also before the Satan. தேவனுக்கு முன்பாக என் சாட்சியை நான் சொல்லுகிறேன். என்று எனக்கு யார் உண்டு ஆண்டவரே, நீரே என் கதி என்று நான் சொல்லுகிறேன். சாத்தானை பார்த்து நான் சொல்லுகிறேன், நான் உன்னை பின்பற்றுவதற்கு ஒன்றும் மதியீடன் அல்ல, மூடன் அல்ல, நான் ஒரு மிருகம் அல்ல என்று அவனுக்கு முன்பாக நான் சொல்லுகிறேன். அவ்வப்பொழுது வருகின்ற சாட்சியெல்லாம் உரத்த சத்தமாய் சொல்லி பழகி பாருங்கள். சாட்சியின் வசனத்தினாலே அவனை அவர்கள் ஜெயித்து விடுவார்கள். அல்லேலூயா. ஆகவே முடிவிலே அவனை மகிமையிலே கொண்டு சேர்ப்பீர். இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது அதை தேவபக்திக்குரிய ரகசியம் என்றே 1 தீமோத்தேயு அந்த 3ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது அந்த வசனத்திலே நாம் ஏற்கனவே வாசித்திருக்கிறோம். அன்றியும் அவர் தேவனுடைய வீட்டை குறித்து தான் அவர் எழுதுவார். அந்த 15ஆம் வசனத்திலே 1 தீமோத்தேயு 3:17 அவர் சொல்லுவார், சபைதான் அந்த ஜீவனில் தேவனுடைய சபை சத்தியத்திற்கு தூணும் ஆதாரம் என்று சபையைத்தான் அவர் மேன்மைப்படுத்தி அவர் சொல்லுவார். அந்த சபையில் இருக்கிற மக்களை பூரா கட்டி பாதுகாப்பது என்னவென்று சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய தூண்கள், அங்கே இருக்கக்கூடிய அந்த சத்தியம், அந்த தூணும் அது ஆதாரமாக இருந்து அவர்கள் காக்கப்பட்டு வருவதெல்லாம் இந்த 16வது வசனம் தான். என்ன 16வது வசனம்? தேவபக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளவர் என்று என்ன விளங்கப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார், புரஜாதிகளிடத்திலே பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே முடிவிலே அவர் ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். ஹல்லேலூயா. He lived that life. இந்த வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார். எப்படி அவர் வாழ்ந்தார்? நம்மை போல அவர் மாம்சத்திலே அவர் வெளிப்பட்டார். யாரும் இனி முதற்கொண்டு சாக்கு போக்கு சொல்வதற்கு இடமில்லை. நீ தேவன், உம்மால் முடியும், என்னால் முடியாது என்று சொல்வதற்கு இல்லை. உன்னை போன்ற வம்சத்திலே தான் நான் வெளிப்பட்டேன் என்று அவர் வெளிப்பட்டார். தேவபக்தியை நமக்கு நிஜமாய் வாழ முடியும் என்பதை அவர் காண்பித்தார். யாவரும் ஒப்புக்கொள்கிறதை மாற்றி அந்த மகா மேன்மையான தேவ வம்சத்தை வெளிப்பட்டு ஆவிலே நீதியுள்ளவர் என்று எண்ணப்பட்டார். வெளியே உள்ள நீதியே இல்லை. உலகத்தில் எல்லா மக்களும் இந்த ஓனாயினுடைய அந்த உள்ளை மறைப்பதற்காக ஆட்டுத்தோலை போர்த்தினவர்களான இருக்கிறார்கள். ஆனால் இவரோ ஆவிலே நீதியுள்ளவர் என்று எண்ணப்பட்டார். நாட் த அவுட் சைடு, வெளியே உள்ளது மாத்திரமல்ல, வெளியே உள்ள இவர்களுடைய இந்த பரிசெயர்களைப் போலவோ சதசெயலைப் போலவோ வேதபாரர்களைப் போலவோ நாங்கள் வேதம் வாசிக்கிறோம், நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், காணிக்கை கொடுக்கிறோம், வாசிக்கிறோம், அந்த ஒளியை செய்கிறோம், எப்படி செய்கிறோம் அப்படி செய்கிறோம் என்றெல்லாம் சொல்கின்ற வெளி தோற்றத்தில் மாத்திரமல்ல, வெளி தோற்றத்தில் பரிசுத்தமாய் வாழ்ந்தவர்கள். வரிசையில் என்று சொன்னாலே ஹோலி மேன் என்று தான் அர்த்தம். பரிசுத்தமாய் வாழ தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள். வெளியே அவர்கள் கொலை செய்வதில்லை. அவர்கள் கொலை செய்வதற்கு நான் கொலை செய்யவில்லை என்பதை காட்டுவதற்காக, விபச்சாரம் செய்வதில்லை என்பதை காட்டுவதற்காக அந்த கையிலே வேத வசனத்தை பிடித்திருப்பார்கள். இன்னொரு கையிலே வைத்து வேசியை கல்லறிவதற்கு அவர்கள் துணிந்திருப்பார்கள். இந்த வேதபாரர்கள் வேதத்தில் எவ்வளவு அவர்கள் செழித்திருந்தார்களோ அந்த அளவிற்கு அதிகமாயும் பிறரை ஆக்கணிக்குள்ளாக தீர்ப்பதற்கும் செழித்திருந்தார்கள். ஒரு மனுஷன் வெளியே உள்ள பரிசுத்தத்தை நாடி வாழ்ந்திருந்தால், எல்லோருக்கும் முன்பாக இவன் பரிசுத்தன் என்ற பெயரை எடுத்து விட்டால் அவ்வளவுதான். அவர்கள்
யாரையும் நியாயம் தீர்ப்பதற்கு துணிந்து விடுவார்கள், யாரையும் அவர்கள் கல்லறிவதற்கு துணிந்து விடுவார்கள். அவரோடு சேர்ந்து ஏராளமான ஒரு கூட்டமும் வந்து வைத்து கல்லறிய தொடங்கி விடுவார்கள். ஆகவே எங்கே அவர் நீதி உள்ளவராய் அவர் எண்ணப்பட்டார்? அந்த 1 தீமோத்தேயு 3 வாசிக்கிற ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார். எங்கே விளங்கப்பட வேண்டும்? இன் யுவர் ஸ்பிரிட், உங்களுடைய ஆவியிலே விளங்கப்பட வேண்டும். யுவர் ஸ்பிரிட் இஸ் அடல்ட்ரஸ், யுவர் ஸ்பிரிட் இஸ் ஹேட்ரட்னஸ். உங்களுடைய ஆவியிலே நீங்கள் விபச்சாரத்தன்மையை கொண்டிருக்கிறீர்கள், ஆவியிலே நீங்கள் பகையை கொண்டிருக்கிறீர்கள் என்பதெல்லாம் ஆவியிலே. நோபடி கேன் see that, ஒருவரும் பார்ப்பதில்லை. he lived that. ஆவியில் நீதியுள்ளவர் என்று எண்ணப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார். நாட் பிஃபோர் மென் இம்மிடியட்லி, மனுஷருக்கு முன்பாக உடனடியாக தோன்றுவதல்ல, மனுஷருக்கு முன்பாக காணப்பட்டார் என்பது முதலாவது அல்ல. யூ நோ தான், அதை நீங்கள் அறிவீர்களாம். இட் ஆல்மோஸ்ட் எக்ஸாக்ட்லி டு காட், தேவனுக்கு முன்பாக உள்ளது என்பதே போல்தான். தேவனே ஒரு மனுஷன் இங்கே பூமியிலே பார்ப்பது இல்லை, பட் he live before God. தேவனுடைய பார்வை என்று சொல்வது தேவதூர்களை காணப்படுவதில்லை. அதுபோல் தேவனுக்கு முன்பாக அவர் வாழ்வார்கள். த ஹோலி ஏஞ்சல்ஸ், பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் தேவனாய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கிற பரிசுத்தர் குலாமுக்கு மத்தியிலேயும் அவர் காணப்பட்டார். யூ நோ தேன், உங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்த குலாம் பார்த்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் மகிழ்ந்திருப்பார்கள். இவன் வாழ்க்கையிலையும் பரிசுத்தம் பரிசுத்தம் என்று வாழ்கிறானே, கொஞ்சம் தவறினாலும் உடனே அதை சீர்படுத்தி கொள்கிறானே, இவன் சாதாரண பாடுள்ள மனிதனாய் இந்த இயேசுவை போலவே இவன் வாழ்ந்து கொண்டு பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறானே என்பதை தூதர்கள் அதை பார்ப்பார்கள். தூதர்கள் அதை கண்டார்கள் என்பதை அறிவீர்களாம். த ஹோலி ஏஞ்சல் இஸ் லுக்கிங் அட் மீ. இந்த பரிசுத்த தூதர்கள் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஐ ஆம் இன் எ ஹிடன் பிளேஸ், மறைவான இடத்தில் இருக்கிறேன். ஐ கேன் டூ எனிதிங், எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று செய்வதை, அசுத்தத்தை பரிசுத்த தூதர்கள் காண மாட்டார்களா? இந்த தூதர்கள் அவர்கள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்கள் அல்ல, ஆவியிலே உள்ளவர்கள் தான். ஆகவே அவர்கள் உங்களுடைய மறைந்திருக்கிற உங்களுடைய சிந்தைகளை பார்த்து அருவருக்க மாட்டார்களா? என்ன கேடான சிந்தையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான், எவ்வளவு மனதிலே விரோதத்தை வைத்திருக்கிறான், எவ்வளவு துரோகத்தை வைத்திருக்கிறான், எத்தனை சத்துருக்களை சூழ வைத்து வாழ்கிறான் என்று பார்க்க மாட்டார்களா? இயேசு தேவதர்கள் தூதர்களால் காணப்பட்டார் என்பதை அறிந்திருந்தார். ஹி நியூ தேன், அதை அறிந்திருந்தார். அவர்களை அவர் வணங்க செல்லவில்லை, ஆனால் தேவனை வணங்கின அவர் தேவதூதர்கள் பார்க்கிறார் என்பது தெரியும். தேவதூதர்களுடைய நேச்சர் என்ன, அவருடைய சுபாவம் என்ன? தேவனாய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாது சொல்லுபவர்கள். ஓயாத வாழ்க்கையிலேயும் பரிசுத்தத்தை உடையவராய் அவர் வாழ்ந்தார். பிரஜாதிகளிடத்திலே பிரசங்கிக்கப்பட்டார் என்ற இடம் எல்லாம் எவ்வளோ தள்ளி வருகிறது பாருங்கள். எங்கிருந்து வந்திருந்திருக்க வேண்டும்? அவர் மாம்சத்திலே அவர் வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார், பின்புதான் அவர் பிரஜாதிகளிடத்திலே பிரசங்கிக்கப்பட்டார். ஹல்லேலூயா! இஃப் யூ வாண்ட் டு ப்ரீச் ஜீசஸ், இயேசுவை பற்றி யாருக்காவது சொல்ல வேண்டுமா? ஹேவ் தட், அந்த ஃபஸ்ட்டு 3 குவாலிஃபிகேஷனை உடையவர்களாக இருங்கள். ஆவியிலே நீதியுள்ளவர்களாக இருங்கள், தேவதூதர்களாய் காணப்படுங்கள். நீங்கள் மாம்சத்திலே இருந்து தேவனுக்குரிய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று அந்த தேவ பக்திக்குரிய வாழ்க்கையை வாழ தீர்மானியுங்கள். தென் யூ கம் அண்ட் ப்ரீச் காஸ்பல். ஆகவே இந்த கிறிஸ்தவர்கள் பிரசங்கிக்கிற இந்த கிறிஸ்தவத்தை அன்று நாள் மகாத்மா காந்தி அவர் சொன்னார், நான் கிறிஸ்தவன் நிறைய பேர் என்னிடத்தில் பேசியிருக்கிறார்கள், ஒருவரிடத்திலும் நான் கிறிஸ்துவை காணவில்லை என்று அவர் சொல்லி வைத்து விட்டார். அவர் கிறிஸ்து சொல்கிற உபதேசங்களை ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் இந்த கிறிஸ்தவர்களை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அவர் சொன்னாரே, அதுபோல் இருப்பது சரிதானா? அதுபோல் இவர்களும் நடித்து பேசி விடுகிறார்கள். என்னை பார்க்காதீர்கள் பிரதர், உங்களுக்கு முன்பாக நான் எவ்வளோ குற்றமில்லை நீ பார்த்து கொண்டு தான் இருக்கிறீர்கள், அத்தனையும் உங்களுக்கு தெரிகிறதானே, இருக்கட்டும் என்னை பார்க்காதீர்கள், இயேசுவை பாருங்கள் என்று சொல்வதெல்லாம் மாயமல்லவா? இவர்களே கூட தங்களுடைய கேடான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இயேசுவிடத்தில் போய்விடலாம் என்ற ஒரு நம்பிக்கையை வைத்திருக்கிறபடினால் தானே மற்றவர்களையும் பார்த்து என்னை பார்க்காதீர்கள், நீங்கள் இயேசுவை பாருங்கள் என்று அவர் சொல்கிறார்கள். அவர் பிரஜாதியிடத்திலே பிரசங்கிக்கப்பட்டதெல்லாம் ஆல் தீஸ் 3 திங்ஸ், அவர் மாம்சத்திலே தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டவராய் இருந்திருக்க வேண்டும், அவர்கள் ஆவிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டிருக்க வேண்டும், தேவதூதர்களால் காணப்பட்டிருக்க வேண்டும். தென் தே ஸ்பீக் அபவுட் ஜீசஸ், இயேசுவை பற்றி பேச வேண்டும். பின்புதான் உலகத்திலே அவர் விசுவாசிக்கப்பட்டார். தே பிலீவ்ட் ஹிம், அவரை விசுவாசித்தார். மகாத்மா காந்தி ஏன் விசுவாசிக்க முடியாமல் அவர் போய்விட்டது? கிறிஸ்துவனை அறிவேன், கிறிஸ்துவை காணவில்லை என்று சொல்லிவிட்டாரே, அதுபோல் இருப்பது சரிதானா?
அவரை சூழ்ந்திருந்த பொய்யான அந்த கிறிஸ்தவர்களை கண்டு அவரை ஏமாந்து போய்விட்டாரே. மெய்யான கிறிஸ்தவர்கள் இல்லாது போனார்களோ? இருந்திருந்தால் ஒருவேளை அந்த அந்த காந்திஜி அவர்களும் அவரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருப்பாரோ? we don't know. நித்தியத்தில் தான் சில காரியங்களை நாம், அதிசயமான காரியங்களை நாம் பார்க்க கூடும். we don't know anything. அதை குறித்து நாம் அறிவதில்லை. ஆனால் he was disappointed with the Christians. கிறிஸ்தவர்களை குறித்து அவர் வெட்கமடைந்தார். கிறிஸ்தவர்களை குறித்து அவர் வருத்தமடைந்தார், ஏமாற்றம் கொண்டார். உலகத்திலே அவர் விசுவாசிக்கப்பட்டார், பின் மகிமையிலே அவர் ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். ஏனென்றால் live for not for the glory of the world. உலகத்தினுடைய மகிமைக்கு அவர் வாழவில்லை. அவருடைய ஆரம்ப காலத்திலேயே உலகத்தினுடைய மகிமையை கொண்டு வந்து தந்ததை மறுத்துவிட்டு அப்பாலை சாத்தான் என்று துரத்தியவர். சாத்தானை துரத்துவதைப் போலவே அவர் துரத்தின அப்பாலை சாத்தானை என்று அவனை துரத்தி வைத்து அவனை விட்டு, அன்று அதே வார்த்தையை வைத்து தான் பேதுருவையும் அவர் சொன்ன அப்பாலை சாத்தானே என்று சொல்லும்போது, லோகத்துக்குரிய காரியத்தை விரும்புகிறாயே, இந்த லோகத்தில் கஷ்டம் இல்லாமல் வாழ வேண்டும் என்று விரும்பிக் கொண்டு சிலுவை நமக்கு அதெல்லாம் வேண்டாம், உமக்கு வந்தால் எங்களுக்கும் தானே, ஆகவே அது வேண்டவே வேண்டாம் என்று சொன்னபொழுது அப்பாலை சாத்தானே என்று சொல்வதைப் போலவே அன்று பேயிடத்தில் சொன்னதைத்தான் அவர் சொன்னார். லோகத்துக்குரிய அந்த ரூபம் எந்த ரூபத்தில் வந்திருந்தாலும் அதை கட்டி அணைத்து சகுஜீவை வாழலாம் என்ற எண்ணுகின்ற எண்ணத்தை கொடுத்து தேவனை அகற்றுவதற்கு அங்கே துணிகின்ற ஒரு எண்ணம் வரும்பொழுது என்ன சொல்ல வேண்டும்? அப்பாலை சாத்தானே என்று சொல்ல பழகியிருக்க வேண்டும். I have told it so many times, I don't know, not hundreds, but so many times. மனைவி சமையலில் நின்று, get behind me Satan, I will go through this way. இந்த பாதையிலே நான் செல்லுவேன். அப்படி நீ செய்தால் இந்த கிறிஸ்தவர் கூட உன்னை குறித்து ஏதாவது ஒன்று சொன்னாலும் சொல்லுவார்கள், get behind me, I don't want the opinion of the Christians. What God said to me, தேவன் எனக்கு என்ன சொன்னாரோ அதை நான் செய்ய நான் துணிவேன். அதை குறித்து யார் என்ன சொல்வதை குறித்து நான் அக்கறைப்படவில்லை. ஐ லீவ் பிஃபோர் காட் என்று நான் சொல்வதற்காகவே கெட் பிஹைண்ட் மீ சேட்டன் என்று என்னுடைய சொந்த எண்ணத்தையே அகற்றியிருக்கிறேன், என்னுடைய சொந்த சிந்தையை அகற்றியிருக்கிறேன். கெட் பிஹைண்ட் மீ சேட்டன் என்றதை தள்ளி வைத்து இருக்கிறேன். மகிமையிலே அவர் ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். ஹல்லேலூயா. இயேசுவர் தன்னுடைய சிஷ்யரிடத்திலே வந்த பொழுது அவர் சொன்ன ஆச்சரியமான காரியம் என்னவென்று தெரியுமா? அவர் சொன்னார், பிதாவே, தே ஆர் நாட் ஆஃப் த வேர்ல்டு, இவர் உலகத்தார் அல்ல. நான் உலகத்தார் அல்லாததே போலவே இவர்களும் உலகத்தார் அல்ல. இவர்கள் தெய்வ மகிமையை தேடுகிறவர்கள். நான் தேவனுடைய மகிமையை தேடுவதற்கு வந்து மகிமையிலே எடுத்து கொள்ளப்பட்டேன் என்று சொல்வதைப் போலவே இவர்களும் உம்முடைய மகிமையிலே எடுத்து கொள்ளப்பட வேண்டும் என்று ஜெபித்தாரே பாருங்கள். ஹல்லேலூயா. அதையெல்லாம் ஒரு சபையை வைத்து தான் அவர் ஜெபித்தார். இவர்கள் 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 என்று தான் சொல்லி அவர் ஜெபித்தார். யாரோ ஒரு எலியாவை குறித்து, எலிசாவை குறித்து, ஆபிரகாமை குறித்து, ஈசாக்கை குறித்து தனித்தனியாய் சொல்வார் என்று சொல்வதெல்லாம் புதிய ஏற்பாட்டிலே நம் அனைவரையும் சேர்த்து கொண்டு மகிமையான ஒரு சபையாக கட்டுகிறாரே. சபைக்கு அந்த தூணும் ஆதாரமாய் இந்த தேவபக்திக்குரிய ரகசியத்தை வைத்து அவர் கட்டுகிறாரே. அவர்களை கடைசியிலே நான் ஏறெடுக்கப்பட்டதே போலவே இவர்களும் மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட வேண்டும் என்று கார்ப்பரேட்லி சேர்த்து வைத்து அதை வடித்து வைத்து கூறினாரே பாருங்கள். தேட் இஸ் த சர்ச். சபை என்பது அப்படி இருக்க வேண்டும். தனித்தனியாய் அவர்கள் உலகத்தை வெறுத்திருந்திருக்க வேண்டும். ஆண்டவர் பார்த்திருக்க வேண்டும். பிதாவை, நான் உலகத்தான் அல்லாதே போல என்று தனிமையாக சொல்ல வேண்டும். இவர்களும் உலகத்தான் அல்ல என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை அவர்கள் பெற்றிருந்திருக்க வேண்டும். உலகத்தார் அல்லாத அவர்களுக்குத்தான் He gives that glory. அந்த மகிமையை தருகிறார். அது என்ன மகிமை? பிதாவை, நானும் நீரும் ஒன்றாக இருக்கிறதே போல இவர்களும் ஒன்றாக இருக்க வேண்டும். இவர்கள் நம்மிலேயும் ஒன்றாக இருக்க வேண்டும். They must be gathered together. மகிமையிலே சேர்த்து கட்டப்பட வேண்டும் என்று ஒரு வாஞ்சையை வைத்துவிட்டு சென்றாரே. யாஸ்க்கு நான் கேட்கிறேன், அதுபோன்று அதை வைத்து இயேசு என்ன சொல்லுவார்? பிதாவை, நீ எனக்கு தந்த மகிமையை நான் இவர்களுக்கும் கொடுத்து விட்டேன் என்று சொன்னார். தட் இஸ் த க்ளோரி. நீ மகிமையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பதெல்லாம் வானத்திலேருந்து ஒரு மேகம் வரும், வெண்மேகம் வரும், வெண்மேகத்திலே எடுத்துக் கொள்ளப்பட்டோம் என்று யோசித்து கொண்டு இருக்காதீர்கள். எது க்ளோரி என்று தெரியுமா? த க்ளோரி இஸ் ஹூம் யூ ஹவ் கிவன். எனக்கு யாரை தந்தீரோ அவர் உலகத்தான் அல்ல, எனக்கு நீ தந்தவர்கள் எவர்களோ அவர்களை பிதாவும் குமாரனும் ஒன்றாக இருக்கிறதே போலவே, நான் அவரிடத்தில் பிதாவிடத்திலும் குமாரனிடத்தில் ஒன்றாக இருக்கிறதே போலவே நான் எல்லோரிடத்திலும் அவர்களோடு சேர்ந்து ஒன்றாக இருந்து ஒருமைப்பாட்டிலே தேடி
சேர்ந்து அந்த மகிமையை பெற்று வர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உண்டே. அல்லேலூயா. அதையெல்லாம் சொல்லுவதற்கும் அதை கேட்பதற்கும் அதை நம்பி அதை புரிந்து கொள்வதற்கு கூட ஆட்கள் இல்லையோ என்று சொல்லுகின்ற காலமாய் போய்விட்டது. எப்படியெல்லாம் ஆண்டவர் வகையவையே அதை பிரித்து வைத்து பரிசுத்தவான்களோடு சேர்ந்து பெறக்கூடிய சுதந்திரம் என்று அவர் சொல்லி வைத்து சேர்ந்து என்று சொல்லுகிற ஒருவருக்கொருவர் மன்னித்து ஒருவருக்கொருவர் ஏற்றுக்கொண்டு ஒருவருக்கொருவர் தாங்கி ஒருவருக்கொரு பாரத்தை எடுத்து ஒருவருக்கொருவர் என்று சேர்த்து வைத்து ஒரே குடும்பமாய் ஏக குடும்பமாய் கட்டி வைத்து அந்த மகிமை என்று அவர் சொன்னாரே. நான் பெற்ற அந்த மகிமையை என்ன அந்த மகிமையை அவர் பெற்றிருந்தார்? பிதாவை நானும் நீரும் ஒன்றாக இருக்கிறோமே, இவர்களும் அதே போன்ற இவர்களும் ஒருமையை பாட்டிலே தேறி வர வேண்டும் என்ற மகத்துவத்தை இழப்பது சரிதானா? ஒரு குடும்பத்தில் கூட கணவன் மனைவி பிள்ளைகள் என்று வாழ்கின்ற அந்த ஒருமைப்பாட்டை கூட காப்பதற்கு அனைவருக்கு ஏன் விருப்பம் இருப்பதில்லை? ஏன் அவர்கள் குடும்பத்திலேயும் அவர்கள் தகராறு செய்கிறவர்களாய் மாறிவிடுகிறார்கள்? they don't see the glory. மகிமை அவர்கள் பார்க்கவில்லை. இயேசு இந்த பூமியிலே விட்டு எடுக்கப்படும் காலம் வரும்பொழுது தான் புறப்பட்டு போகிறோம் என்பதை அவர் அறிந்து எல்லோருடைய கால்களையும் அவர் கழுவ தொடங்கி விட்டார். அதுபோல் அவரிடத்தில் ஏறெடுக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அந்த மகிமையிலே அவர்கள் ஒன்றாக வேண்டும். நீ தந்த மகிமை என்று இயேசு கூறி அந்த மகிமையை இவர்களுக்கு நான் கொடுத்தேன் என்று அவர் சொன்னார். அப்பொழுதுதான் அந்த மகிமையை பெற்றவர்கள் தான் குடும்பமாய் சபையாய் ஏறெடுத்து கொள்ளப்படுவார்கள். பெருமழையும் பெருங்காற்றும் வந்து அந்த நோவாவுடைய பேழைக்கு முன்பாக வீழ்ச்சி அடைந்தாலும் அந்த குடும்பம் அந்த 8 பேர் பத்திரமாய் பாதுகாக்கப்பட்டு ஏறெடுத்து கொள்ளப்பட்டார்கள். கடைசி நாட்கள் இதுபோன்று நோவாய் நாட்களைப் போலதான் நடக்கும். அப்படி நீங்கள் அக்கறை கொண்டு நாம் வாழுகிறோமா? உங்களுடைய குடும்பத்தை கிறிஸ்துவுக்குள் கட்ட வேண்டும் என்றும் அந்த அன்பிலே கட்டப்பட வேண்டும் என்றும் அன்பிலையும் ஐக்கியத்திலையும் கட்டப்பட வேண்டும் என்றும் சபையிலே அந்த அன்பிலும் ஐக்கியத்திலும் கட்டப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களாம். அந்த நோவாவுடைய 8 குடும்பம் என்று தனியாக இருந்தாலும் பின்பு அது பேழை என்று அதற்கு பெயர் உண்டாகிவிட்டதே. சபை என்று ஒன்று உண்டல்லவோ? அந்த சபையிலேயும் உன் அன்பையும் ஐக்கியத்தையும் பாரபட்சமற்ற அன்பையும் பாரபட்சமற்ற இரக்கத்தையும் உடையவர்களாய் சேர்ந்து வைத்து கட்டப்பட்டு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா என்று அறிந்து கொண்டிருக்க வேண்டாமா? தேட் இஸ் த க்ளோரி. அதுதான் மகிமை. நீ தந்த அதே மகிமை இவர்களுக்கும் கொடுத்தேன் என்று அவர் சொன்னார். இந்த யோவானில் 17ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து அதை பார்க்கும் பொழுது அதை வரிசைப்படுத்தி அதை அவர் அங்கே சொல்லுவார். இவன் 17ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்திலே அவர் சொல்லுவார், பிதாவே, உலகம் உண்டாவதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இந்த உலகம் உண்டாயிருப்பதற்கு முன்பே யார் இருந்தார்? பிதா இருந்தார், குமாரன் இருந்தார். இப்பொழுது இந்த உலகத்தில் யார் இருக்கிறார்? ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் ரட்சிக்கப்படும்படி உலகத்திற்கு தந்தருளப்பட்டார். இப்பொழுது இந்த உலகத்தில் இருக்கிறார். அன்று உலகம் வருவதற்கு முன்பாகவே இருந்த அந்த மகிமை உலகமே இல்லை என்று சொல்கின்ற ஒரு அறிக்கை உண்டல்லவோ? அதுபோல் இருக்க வேண்டும். இந்த உலகம் உருவாவதற்கு முன்பாகவே இந்த மகிமை என்பதை காண பழகுங்கள். லோகத்தை பார்த்து சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் உருவாக்கினவைகளை பார்த்து மயங்கி போயிருக்கக்கூடிய மனுஷன் உருவாக்கின பணம், மனுஷன் உருவாக்கின தங்கம், மனுஷன் உருவாக்கின இதெல்லாம் வைத்து அதை பார்க்கிறாமல் இந்த உலகம் உருவாவதற்கு முன்பாகவே இருந்த மகிமை என்று சொல்லி வைத்தாரே பாருங்கள். அதுபோன்று அவர் சொல்லி அந்த உம்மிடத்தில் எனக்கு உண்டாய இந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும் என்று அவர் சொன்னார். 6ஆம் வசனத்திலே சொன்னார், நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன், அவர்கள் உம்முடையவர்கள் என்று அவர் அறிக்கை செய்தார். நீர் உலகத்திலே தெரிந்தெடுத்து என்று சொல்லப்பட்ட நபர்கள் உங்களுக்கு உண்டோ? The first place is the church, அது சபை. first place is the family, அந்த குடும்பம். ஒரு கணவன் மனைவி என்று சொல்வது நீர் எனக்கு தந்த கணவன், நீர் எனக்கு தந்த மனைவி என்று உறுதி கூட அனைவருக்கு இருப்பதில்லை. ஒரு பக்தன் வாட்ச்மணி என்று நீரின் அவர் சொல்லும்போது அவர் சொல்லுவார், now and then you husband kneel before when the wife is sleeping, Lord thank you for this wife you have given me என்று சொல்லி பாருங்கள். சொல்ல முடிகிறதா என்று கேட்பார். அல்லது கணவன் தூங்கிக் கொண்டிருக்கும் மனைவியின், பிதாவே, தேவனே, நீர் எனக்கு தந்த இந்த கணவன் என்று சொல்ல முடிந்ததா? உங்களுடைய பிள்ளைகள் ஒரு குறைவாக இருக்கட்டுமே, நீர் எனக்கு தந்த இந்த பிள்ளை என்று உங்களால் சொல்லக்கூடுமா? நீர் எனக்கு தந்தவர்கள் என்று சொன்னாரே, அந்த பாக்கியத்தை தான் அவர் சொன்னார். இந்த உலகத்திலே இப்படி அவர் என்ன செய்திருக்கிறார்?
நீர் எனக்கு தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷர் என்று அதை ஏற்றுக்கொண்டிருந்திருக்க வேண்டும். ஹூ ஆர் வி பீப்புள்? நாம் கூடி வந்திருக்கிற ஜனங்கள் யார்? நான் எப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறேன்? நீர் எனக்கு தந்த ஜனங்கள் அல்லவோ, உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகள். இந்த மேய்ச்சலுக்கு நான் மந்தையிலே ஒரு ஒரு மெய்ப்பனாக இருக்கப்பதற்கு என்னை நியமனம் செய்தவர். உம்முடைய ஜனங்கள், உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகள் என்று இருக்கக்கூடிய ஒரு பங்கு இருக்கிறதே. யூ ஃபீல் லைக் தேன் அப்படி நீங்கள் உணர உங்களால் முடிகிறதா? காட் இஸ் சோசன், தெரிந்தெடுத்து நம் மத்தியிலே வைத்திருக்கிற இந்த ஜனங்கள், அவர் எவ்வளவு குறைவுபட்டாலும் சரி, எவ்வளவு பின்வாங்கியிருந்தாலும் சரி, டசன்ட் மேட்டர். அவர்களை ஸ்நேகிதனே என்று சொல்லியாவது அவர்களை திருந்துவதற்குத்தான் வழி வகுக்க வேண்டும். இயேசு தன்னண்டையிலே வந்து ஒருவரையும் புறம்பே தள்ளுவதே இல்லை. அவர்களை மாற்றுவதற்கு முயற்சித்தார் இல்லாமல் புறம்பாக்குவதற்கு அவர் முயற்சித்ததே இல்லை. ஒருவனையும் அவர் புறம்பாக்குவதில்லை. யூ நோ தேன் ஹி லவ்ஸ் எவ்ரி ஒன். இவ்வளவு தாழ்ந்த என்னையும் நேசிக்கிறாரா? எஸ், ஹி லவ்ஸ் எவ்ரி ஒன். யூ திங்க் தேட் நான் என்னை ஆண்டவர் நேசிப்பார் என்று நீ யோசித்து கொண்டு இருப்பீர்கள். ஐ டெல் யூ, அல்லது பிரதர் தான் நேசிப்பார் என்று கூட யாரையாவது எண்ணிக்கொண்டு இருப்பீர்கள். ஐ லவ் யூ. ஏனென்று சொன்னால் ஜீசஸ் லவ்ட் எவ்ரி ஒன். தன்னண்டில் வந்து ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளினதே இல்லை. ஹி வாண்ட் டு சேஞ்ச் தம், ரிஃபார்ம் தம். தன்னை மறுதளித்தவனையே பார்த்து உனக்காக நான் ஜெபம் செய்கிறேன் என்று சொன்னவர். நீ சுகமான பிறகு மற்றவர்களையும் சுகப்படுத்து என்று அவர் சொன்னவர். சுகமாக வேண்டும் என்று காத்திருந்தார். சுகமானான். பின்பு அவனை மீண்டுமாய் வைத்து மீண்டும் என் மந்தையை மேய்ப்பாயாக என்று அவருடைய கரத்திலே மந்தையை அவர் ஒப்பு கொடுத்து விட்டாரே. அல்லேலூயா. அந்த 10ஆம் வசனத்திலே என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள், அவர்களில் நான் என்று அவர் சொல்வதெல்லாம், பிதாவே இவர்கள் எல்லோரும் உம்முடையவர்கள் என்று அவர் குறிப்பிட்டு அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. தனிப்பட்ட விதத்திலே மகிமையை தேடுவதில்லை, ஜாயிண்ட்லி அவர்களோடே சேர்ந்து மகிமையை தேடுவதை அங்கே குறிப்பிட்டார். கடைசியாக என்ன வாசிக்கிறோம்? நிறைய வசனங்களை அது சொல்லுவார். 21ஆம் வசனம் சொல்லும் பொழுது அவர் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், முதலாவது அவர் விரும்புவதெல்லாம் எல்லோரும் ஒன்றாயிருந்திருக்க வேண்டும். பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கும் வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. நான் ஒன்றாயிருக்கிறது போல, நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஹல்லேலூயா. ஆகவே மகிமையிலே எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று சொல்வதை தப்பித்து ஒரு மேகத்து வழியாக ஓடிவிடலாம் என்று எண்ணாதீர்கள். அவர் மகிமையிலே எடுக்கப்பட்டதெல்லாம் அமாங் த ஜீசஸ், அமாங் த டிசைபிள்ஸ், சீசலோடு சேர்ந்துதான். சீசர்களோடு அந்த ராப்போஜனத்தை புசித்தார். சீசர்களோடு அவர் தரிசனமானார். சீசர்களோடு அவர் அந்த பரமேறும் இடத்திற்கு அவர் வந்தார். அவர் கண்களுக்கு முன்பாக இருந்த அவர் மகிமையிலே எடுத்து கொள்ளப்பட்டாரே பாருங்கள். அலாங் வித் த பீப்புள் ஹூம் காட் ஹஸ் கிவன் மீ. மற்றவர்கள் என்ன செய்யலாம் என்பதை குறித்து அக்கறை இல்லையோ. ஒரு மனிதன் கெட்டால் தானாய்த்தான் கெட வேண்டுமே அல்லாமல் நான் ஒரு நாளும் அவனை கைவிடவில்லை என்று இயேசு சொன்னாரே, அதுபோல் இருந்திருக்க வேண்டும். எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி என்று அறிந்து ஜாயிண்ட்லி டுகெதர் சேர்ந்து கட்டப்பட்டவர்களை மகிமையிலே பங்கு பெற வேண்டும். யூ நோ தேன், அறிவீர்களா? யுவர் டைம் இஸ் வெரி ப்ரெஷியஸ். நீ வாழ்கின்ற இந்த காலம் விலையேற பெற்றது. இந்த காலத்தில் தானே நீங்கள் இந்த மகிமையை பெற வேண்டும். இதை இவர்களுக்கு தந்தேன் என்று சொல்லி வைத்து விட்டாரே. அது கூட புரியாமல் நீங்கள் பகைப்பதும் விரோதிப்பதும் ஏதோ நடப்பதும் உங்களை உயர்வாயை காட்டுவதும் மற்றவரை தாழ்வாயை பார்ப்பதும் என்னென்னமோ காரியங்களை எல்லாம் தேவனுக்கு முன்பாக வாழ்ந்து காட்டுவதை போல் இருக்கிறதா? தேவனுக்கு முன்பாக அவருடைய நீதி, அவருடைய ஆவிலே நீதி உள்ளவர் என்று விளங்கினதான். தூதர்கள் அதை கண்டார்களாம். அப்பொழுதுதான் உங்களை மற்றவர்களும் விசுவாசிப்பார்கள். அதுபோன்ற ஒரு மகிமையிலே அவர்களுக்கும் நான் கொடுத்தேன் என்று சொன்னார். அந்த மகிமைத்தான் என்னவென்று வாசிக்கிறோம். தேவபக்திக்குரிய ரகசியம் மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று எண்ணப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார், பிரஜாதிகளால் விசுவாசிக்கப்பட்டார். என்ன செய்தார்? மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். அல்லேலூயா. அந்த மகிமையை சபை வைத்திருந்திருக்க வேண்டும். சிறிய சபை இருந்தாலும் சரிதான். இங்கிட்டு
இங்கிட்டு ஒரு 15 பேர், இங்கிட்டு 30 பேர் என்று மொத்தமாக இருக்கட்டும், மொத்தமே 40 பேரோடு இருந்து விட்டு போகட்டும். இருந்தாலும் என்ன, இயேசு 12 பேரை வைத்து தானே அவர் சொன்னார். லோகத்தை அவர் கட்டவில்லை. அந்த நேரத்தில் அவர் சொன்னதெல்லாம், பிதாவே, இந்த உலகத்திற்காக நான் இப்பொழுது ஜெபம் செய்யவில்லை, நீ தந்த, எனக்கு சொந்தமாய் தந்த இவர்களுக்காக ஜெபம் செய்கிறேன் என்று சொல்வதற்கு இங்கே ஆட்கள் இல்லையா? உங்களுடைய குடும்பம் இல்லையா? உங்களுடைய குடும்பத்தோடு கொண்ட மற்றவர்களும் இல்லையா? எல்லோரையும் நேசிப்பதற்கு விரிந்த மனம் வேண்டாமா? நேசித்து அவர்களை ஒன்றாய் அவர் கட்டி, ஆனால் ஒரே ஒரு நிபந்தனையை வைத்திருக்க வேண்டும், இவர் உலகத்தார் அல்ல என்ற சாட்சியை உடையவர்களாக வாழ வேண்டும். எல்லோரும் அந்த இடத்திற்கு வர வேண்டும். குறைவான விலை இருந்தாலும் கூட அவர்களும் அந்த இடத்திற்கு வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நான் லோகத்தான் அல்ல என்று எண்ணுகின்ற எண்ணத்திற்கு கொண்டு வர வேண்டும். ஆவியானவர் தங்குகின்ற ஒரு சபையிலே கர்த்தர் அது போன்ற செயலையும் அவர் செய்வார். நான் இவர்கள் உம்முடையவர்கள் ஆண்டவரே, ஏனென்றால் உலகத்தார் அல்ல, உம்முடையவர்கள் என்னுடையவர்கள். ஆகவே இவர்களை வைத்து அதே மகிமையை அவர்களுக்கு நான் கொடுத்து உம்மிடத்தில் வந்தேன் என்று அவர் சொன்னார். மகிமையிலே முடிவாய் மகிமையிலே எடுக்கப்படுகிற அந்த இடம் சபைதான். உங்களுக்கு தந்த தெய்வ ஜனமாகிய உங்களுடைய கணவன், மனைவி, பிள்ளைகள் தான் உங்களுடைய வீடு. பின்பு பெரிய சபையக்கூடிய பேழை, அந்த நோவாவின் பழைய போல் சபையில் எல்லோரையும் நேசித்து வாழ்கின்ற ஒரு சபையாய் சிறப்பாக வாழ வேண்டும். தேவன் அதற்கு உதவி செய்வார்கள். ஆமென். தேவன் பேசின அவருடைய வார்த்தைகளுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த சாத்தான் சோதித்தது போல கிறிஸ்தவ ஜீவியத்திலே இந்த உலகம் என்ற ஒரு பகுதியை அது ஒரு பாவம் போல் மிக தெளிவாக தெரிகிற ஒரு இடமாக இல்லாமல் இது கொஞ்சம் நல்ல பகுதி போல் காட்டி அதை கொஞ்சம் கொஞ்சமாய் வஞ்சிக்கிற ஒரு அபாயத்தை இருக்கிறதை உணர்ந்திருக்கிறேன். அது போன்ற ஒரு இடத்திலே அதற்குள்ளாக சென்று விட்டேன் என்றால், அந்த சங்கீதத்திலே படித்தது போல தேவனுக்கு முன்பாக நான் ஒரு மிருகத்தை போல் மாறிவிடுவேன். அப்படி இல்லாமல் தேவனுடைய வெளிச்சத்திலே நின்று அந்த உலகத்தின் ஆளுகையை கண்டு கழுவி சுத்திகரித்து, எப்போதும் இயேசு கிறிஸ்து சொன்னது போல இவர்கள் உலகத்தார் அல்லாதது போல என்று அவர் சொன்னது போல என்னையும் சொல்லுகிறவனாக நான் வாழ விரும்புகிறேன். அந்த கொலோசியரிலே சொல்லப்பட்டது போல எப்போதும் மனதை பூலோகத்தில் அல்ல பரலோகத்திலேயே செட் பண்ணுகிற அந்த பகுதியை, அந்த செட்டிங்லே ஒருபோதும் நான் மாறிவிடுகிறவனாக இல்லாமல் எப்போதும் அந்த செட்டிங்கை பரலோகத்திலே வைக்கிறவனாக, அதிலே நிலைத்திருந்து இந்த உலக மகிமைக்காக வாழ்கிறவனாக இல்லாமல் அந்த தேவனுடைய மகிமையை நானே ஆண்டவருடைய அவருக்கு முன்பாக நீதி உள்ளவனாக அவருடைய வெளிச்சத்திலே நான் வாழ்ந்து அதன் மூலமாய் மற்றவர்களுக்கு ஆண்டவருடைய வெளிச்சத்தை காட்டுகிறவனாக நான் வாழ விரும்புகிறேன். தேவன் அது போன்ற வாழ்க்கையை வாழ உதவி செய்வான் நம்பிக்கை இருக்கிறேன். ஆமாம். சகோதரன் மூலமாக தேவன் பேசின வார்த்தைகளுக்காக நான் நன்றி உள்ளவனாக இருக்கேன். அந்த நம்ம வாசித்த சங்கீதம் 73 24வது வசனம், உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர். பரலோகத்தில் உண்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூலோகத்திலே உண்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறது ஒரு லாங் ப்ராசஸ். அது எப்படின்னா, நான் சமீபத்தில் என்னோடய வாழ்க்கையை வச்சு நான் தியானிச்சுக்கிருந்தேன். தேவன் வந்துட்டு ஒரு பெஸ்ட் ஆர்கெஸ்டர் மாதிரி என்னட்ட என் கூட சேர்ந்து வேலை செஞ்சார். பெஸ்ட் ஆர்கெஸ்டர்னு சொன்னால் அந்த மியூசிக் போடுறதுக்கு ஆர்கெஸ்ட்ரிங் பண்ணுவாங்க. அது ரொம்ப மைன்யூட்டானது. ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு ஒரு இன்ஜினியரை கூப்பிட்டனா கூட ஒன்று சரியாக தப்பாகிடுச்சுன்னா அதை திரும்ப மாற்றிக்க முடியும். ஆனால் அந்த ஆர்கெஸ்ட்ரேஷன் அந்த ஸ்பாட்டில் ஒரு சின்ன மிஸ்டேக் கூட ஆகிடாமல் ஒன்று தொடர்புபடுத்தி ஒரு லாங் ஸ்டாண்டிங்காக வர்ற ஒரு விஷயம். அது அந்த மாதிரி கர்த்தர் என்னோடய வாழ்க்கையை செயல்பட்டிருந்ததை நான் பார்த்துருந்தேன். பல வருஷங்களாக, ஒரு 10-12 வருஷங்களாக தேவனை என் கூட செயல்பட்ட காரியங்கள் எல்லாத்தையும் தியானிக்கும் போது எனக்கு அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயமா இருந்தது. அதாவது தேவன் வந்துட்டு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து சபையாக இல்லை தனியாக ஏதோ ஒரு நம்ம மூத்த ஊழியக்காரரோ என்கிட்ட வந்துட்டு தேவன் உங்களோட செயல்படுறார் பிரதர்னு சொல்கிறது ஒரு ஆனந்தம். ஆனால் அதை அந்த மனுஷன் நான் தேவனை என் கூட செயல்படுறாருன்னு நினைக்கிறது தான் பேரானந்தமான ஒரு வாழ்க்கை. அந்த பேரானந்தம் நம்ம எல்லாருக்குமே வேணும். தேவனை என் கூட செயல்படுறாரு அப்படின்னு சொல்கிறத
ஒரு பெரிய அற்புதமான ஒரு வாழ்க்கை. தேவன் என் கூட செயல்படுறார், தேவன் என் கூட இருக்கார், தேவனை நான் அறிகிறேன். ஒவ்வொரு நாளும் அந்த ஐக்கியம் வந்துட்டு அதிகமாக்கிட்டே போகும்போது நிறைய வெளிச்சங்கள் கிடைக்கும். அந்த வெளிச்சம்தான் நீதி என்ன, நியாயம் என்னன்னு எனக்கு கற்பிக்கும். நம்மளுடைய இருதயத்தில் இதுதான் நீதி, இதுதான் நியாயம்னு சொல்லி நிறைய இதை வச்சுருப்போம். ஆனால் அது அநேக நேரங்களில் தப்பாக தான் இருக்கும். ஏன்னா நான் எது நீதின்னு நினைக்கிறேனோ அது நீதி இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவனே சிறந்தவர். நம்ம எல்லாரோடைய பின்னாடியும் நான் ஒரு சகோதரரை பார்த்து இவருக்கு நான் இதை செஞ்சேன்னா இது நீதியாக இருக்குன்னு நான் யோசிக்கிறது இல்லை. தேவன் அந்த சகோதரரையும் என்னையும் அறிஞ்சிருக்காரு, மறைவிடங்களே அறிஞ்சிருக்காரு. தேவன் சொல்லணும் இதை செய், இதுதான் நீதியாக இருக்குன்னு சொல்லணும். அதனால தான் என்னோடய புத்தி குறை உள்ளதுன்றதை அடிக்கடி நான் அறிக்கையிடுவேன். இங்கே அதைத்தான் இவரும் சொல்கிறாரு, உம்முடைய ஆலோசனையின்படி. உம்முடைய ஆலோசனைன்னு சொல்கிறது என்னுடைய ஆலோசனை ஒன்றுமே இல்லாமல் போகிற இடம் தான் தேவனுடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர். அவர் நடத்துகிற அந்த ஆலோசனை எல்லாம் வந்துட்டு இப்போ மூத்த சகோதரர் எடுத்து காமிச்சது மாதிரி கூட என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்கிறதுக்காக தான். பூமியில் மற்றவங்க முன்னாடி என்னை வாழ வைக்கிறதுக்கெல்லாம் அதெல்லாம் செகண்டரி, தேர்டு, 10th பிளேஸ்க்கு தான் தேவன் இடம் கொடுப்பார். அவரோட மெயின் கோல், தேவன் என்னை நடத்துறதுக்கான மெயின் கோல், அவர் என்னை ஆர்கெஸ்ட்ரேஷன் பண்ணுற அந்த மெயின் கோல் மகிமையிலே என்னை ஏறெடுத்துக்கொள்ளணும். ஏன்னா அது அங்கே தான் நான் நித்தியமாக வாழ போகிற ஒரு இடம். அதை நான் யோசிக்காமல் நான் இங்கே என்னோட பக்கத்தில் இருக்க மனுஷன் என்ன யோசிப்பான், என்னுடைய சொந்தக்காரவங்க என்னை எப்படி நடத்துவாங்க அப்படின்றதெல்லாம் இந்த ஆர்கெஸ்ட்ரேஷனை கொஞ்சம் நான் என்னோடய வாழ்க்கையை நான் தியானிச்சதை கொஞ்சம் நான் ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஒரு காலத்தில் நான் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிருந்தேன். பணம் தான் எல்லாம், பணம் தான் என்னோடய மொத்த வாழ்க்கையும் காரணியாக நான் வச்சு வாழ்ந்துக்கிருந்த ஒரு ஆள். வேதத்தை, தேவனை, நம்ம சபைக்கு வர்றதுக்கு முன்னாடியான ஒரு வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக தான் எனக்கு இருந்துச்சு. அப்போ எப்படி இருப்பேன் அப்படின்னு சொன்னால், ஒரு 5000 10,000 அதுக்கு கம்மியாக என் பர்ஸில் இருக்குது அப்படின்னு சொன்னால் வரிசையாக அவன் ஃபோனை தேடுவேன். யார்கிட்ட கடன் கேட்கலாம், யார்கிட்ட எந்த ஃப்ரெண்டுகிட்ட என்ன கேட்கலாம் அப்படின்னு சொல்லி தேடுற ஒரு மனுஷன் நான். ஆனால் இப்போ இந்த ஆர்கெஸ்ட்ரேஷனில் கர்த்தர் எனக்கு காண்பிச்ச ஒன்று, பணம் இல்லை, என்னால் உன்னை பாதுகாக்க முடியும். பணம் தான் எல்லா தேவையும் சந்திக்கிறது இல்லை, நான் உன் கூட இருந்தால் போதுன்றது அநேக சூழ்நிலையில் ஒரு 100க்கு மேற்கொண்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளே என்னை கொண்டு போய் அதை எனக்கு படித்து கொடுத்தாரு. அதனால் இப்போ பணம் என்கிட்ட எவ்வளோ இருக்குது, என்ன இருக்குன்றதை நான் யோசிக்கிறதே இல்லை. நான் என் கடமையை செய்கிறேன், அதில் எந்த மாற்றமும் இல்லை. கவலை இல்லாமல் இருக்கணும்னு கர்த்தர் சொல்லி கொடுத்துருக்காரு, ஆனால் கடமை இல்லாமல் இருக்கணும்னு கர்த்தர் சொல்லி கொடுக்கல. அதையும் கர்த்தருடைய ஜீவியத்திலேருந்து நம்ம படிச்சுக்க முடியும். அது என்ன கவலை இல்லாமல் இருக்குது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும்போது எதை குறிச்சும் கவலைப்பட்டதில்லை, இருக்கிறதுக்கு நன்றி சொல்லி பழகினார். அந்த நிறைய பேர் நான் இதுக்கு முன்னாடி இந்த சபையில் எனக்கு சொல்லிக் கொடுத்தது என்னென்னா, தேவனை ஆசீர்வதிச்சு 5000 பேரை போஷிச்சார்னு சொல்லி. நம்ம சபையில் வந்து நான் படிச்சுக்கிட்டது என்ன அப்படின்னு சொன்னால், அந்த சிறுவன்ட்ட இருந்த அந்த 4 சப்பாத்திக்கு, அந்த 4 அப்பத்துக்கு தேவன் நன்றி சொன்னார். அந்த 4 அப்பம் அந்த சிறுவனுக்கே பத்தாதுன்றது தான் உண்மை. ஆனால் அந்த நிமிஷத்தில் முழு மனசாக பிதாவுக்கு அவரால் நன்றி சொல்ல முடிஞ்சது. அதுக்கப்புறம் பிதா இறங்கி அங்கே அற்புதம் செஞ்சு எல்லாரையும் திருப்தி படுத்தினாருன்றது உண்மையாக இருந்தாலும், அந்த நன்றி சொல்கிற உள்ளே இருக்கா, எனக்கு இருக்கான்னு நான் அடிக்கடி சோதிச்சு பார்த்துக்கிட்டது இருக்கிறதுல நான் நன்றி சொல்கிறேன்னா இல்லை இல்லாததை நினச்சி நான் கவலைப்பட்டு இருக்கேன். நான் கவலைன்றது அது. கடமைன்றது அவங்களுடைய கடைசி நிமிஷத்தில் கூட இயேசு கிறிஸ்துவோட அம்மாவை வந்துட்டு ஒரு ஆள்கிட்ட நியமிக்க முடியுது. அதுக்கு காரணம் அந்த கடமையை மனசில் வச்சுக்கிட்டே இருந்தார். தேவன் ஒரு இடத்துல சொன்னார், உன்னுடைய அம்மாவை உன்னுடைய சீஷன் ஒருவன்ட்ட ஒப்படன்னு சொல்லும்போது அதை செஞ்சு முடிச்சுட்டு அவரோட மொத்த கடமையை முடிச்சுட்டு போனார். அதனால் கவலை இல்லாமல் இருக்க கற்றுக் கொடுத்த தேவன் வந்துட்டு கடமையை எப்பயுமே பின்பற்றுன்னு சொல்லி எனக்கு நிறைய நேரங்கள் என் கூட பேசியிருக்காரு. பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூலகத்தில் உண்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறது. பரலோகத்தில் உண்மையிலே அவரை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை, இதை நம்ம அநேகரை ஏற்றுக்கொள்வோம். பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேறு விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்கிற இடம் வந்துட்டு கர்த்தரை நான் அந்த இடத்துக்கு கொண்டாந்து நிறுத்தணும். அதுதான் நான் சொன்ன அந்த ஆர்கெஸ்ட்ரேஷன் பண்ணி உண்மையிலே எனக்கு வேறு எந்த விருப்பமும் இல்லைன்னு தேவன் முன்னாடி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அந்த வாழ்க்கை உண்மையிலே அற்புதமான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நோக்கி நான் முன்னேறி போய்கிட்டு இருக்கேன். கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், நம்பிக்கை இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். தேவன் சபையில் பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். எஸ்ஐயா 50:10 உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அப்படின்னு சொல்லி அவர் தீர்க்கதரிசி இந்த வார்த்தையை ஆரம்பிக்கிறாரு. அப்போ தேவன் என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறான்னு சொன்னாக்கா, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அதை எதிர்பார்க்கல. முதல்ல எதிர்பார்க்குறது நான் தேவனுக்கு இருதயத்தில் பயந்து நான் வாழணும். ஃபியர் காட். நான் தேவனுக்கு பயப்படுறேன்னா என் வேலை செய்கிற இடத்துல, என் குடும்பத்தில், நான் போகிற இடத்துல, அந்தரங்க ஜீவியத்தில் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் என் இருதயத்தில் ஆழத்தில் இருக்குது. அதான் பார்க்குறாரு. என் வசனத்துக்கு நடுங்கிறவனை தான் என்ன செய்கிறேன், நான் நோக்கி பார்க்குறேன். ஆண்டவரே நீங்கள் தான், ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி தேவனுக்கு இருதயத்தில் நான் பயப்படுற அந்த பயப்பதை தான் ஆண்டவர் பார்க்குறாரு. அந்த பட்டணத்தில் தேவ பயமே இல்லை அப்படின்னு சொல்லி ஆதியாகமத்தில் பார்க்கும்போது
தேவன் என்கிட்ட எதிர்பார்க்குற எல்லா இடத்துலையும் வந்து நான் தேவன் வந்து என்னை அனுப்புகிற எல்லா சூழ்நிலை வந்து நான் கர்த்தருக்கு பயப்பட பயத்தில் நான் இருக்கிறேன்னா, அடுத்தது அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு ஏலி வந்து அவர் வந்து சொல்கிறாரு, சாமுவேல்கிட்ட சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருனாக்கா, இனி பேசுனாக்கா சொல்லும் அடியன் கேட்குறேன்னு சொல்லுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கர்த்தர் வந்து பேசுகிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, சொல்லும் அடியன் கேட்குறேன். அப்போ வசனத்துக்கு வந்து கேட்டு நடுங்கணும். ஆண்டவரே நீங்கள் பேசும்போது நான் என்ன செய்யணும்? நான் கேட்கணும். ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்கள். கேட்குறது வந்து ரொம்ப முக்கியம். கேட்குறத வந்து நான் தவறு செஞ்சேன்னா ஆண்டவர் பேசுவார். தினசரி ஆண்டவர் வந்து என்கிட்ட பேச விரும்புகிறாரு. அப்போ நான் வந்து அவர் சொல்லுக்கு வந்து நான் கீழ்ப்படியணும். ஆண்டவரே நீங்கள் பேசுங்க, நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. என் இருதயத்தில் எனக்கு எல்லாம் தெரியும், நான் பெருமையாக அகந்தையா எனக்கு எல்லாமே வாசிக்க தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு இது தெரியும் அது தெரியும் அப்படி சொன்ன ஆண்டவர் பேசுவார். என்னை தாழ்த்தி நான் அமர்ந்திருந்து, ஆண்டவரே நீங்கள் பேசுங்க, நீங்கள் சொல்லுங்கள், நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த தாழ்மையில் இருதயத்தோடு நான் வரும்போது ஆண்டவர் பேசுவார். கேட்டு அப்போ கேட்குறதுக்கு வந்து எனக்கு ஆர்வம் இல்லைன்னு சொன்னாக்கா அவர் எப்படி பேசுவார்? அதான் சாமுவேல்கிட்ட சொன்னார். பேசும்போது சொல்லும் அடியன் கேட்குறேன் அப்படி சொன்ன. ஆண்டவரே நீங்கள் பேசுங்க ஆண்டவரே, தாசனின் சொல்ல உனக்கு முன்னால் இருக்கிறவங்க வார்த்தை சொல்லும்போது அதை கேட்டு நீ கீழ்ப்படிப்பா. அப்போ நான் வந்து நான் தேவனோட வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியலைன்னு சொன்னாக்கா எப்படி ஆண்டவர் என்கிட்ட பேசுவார்? உன் இருதயத்தில் வந்து நீ நல்லா ஒரு பரிசுத்தாவி பெற்றவனை போல் நல்லவனை போல் நீ என்ன செஞ்சுருக்க, நீ சபையில் வந்து நீ பார்க்குற. ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், உன் இருதயத்தில் கசப்பு இருக்குல்லப்பா, நீ மனம் திரும்பு. உன் இருதயத்தில் போகாமல் இருக்குல்ல, உயிரில் வெறுப்பு இருக்குல்ல, நீ சண்டை போட்டிருக்கல, இச்சை அடக்கம் இல்லாமல் இருக்குல்ல, அப்போ என் ஆவியில் வந்து நான் சரியில்லாமல் இருந்தேன்னு சொன்னால் இப்படி ஆண்டவர் என்கிட்ட பேச முடியும்? அப்போ என்னை சரி பண்ணணும். அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல் என்ன நான் என்ன செய்யணும்? நான் சுத்திகரித்து கொள்ளணும். அப்போ தேவன் எனக்கு பேசும்போது அவர் வெளிச்சத்தை காட்டுறாரு. இந்த வெளிச்சத்தில் நடந்து போ. அப்போ இயேசுவே எனக்கு ஜீவனாக இருக்கிறாரு, அவரே எனக்கு ஞானமாக இருக்கிறாரு. அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்வான். அப்போ தேவனை அந்த சார்ந்து கொள்ளக்கூடிய அந்த வெளிச்சத்தை ஆண்டவர் காட்டுறாரு. இயேசு இந்த பூமிக்கு வரும்போது பிதாவின் சித்தம் செய்வதான் என்னோட போஜனம்னு சொன்னார். அப்போ இயேசுவை போலவே இந்த பூமியில் வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கு தான் என்ன செஞ்சிருக்கேன்? ஆண்டவர் சபையை வச்சுருக்காரு. ஆண்டவர் நீங்கள் தந்த மனைவிக்கு நன்றி, நீங்கள் தந்த மகனுக்கு நன்றி, நீங்கள் தந்த சபையில் போதகருக்கு நன்றி, தேவ ஜனங்களுக்கு நன்றி, ஆண்டவர் இந்த சத்தியத்துக்கு நன்றி, எனக்கு ஊக்கப்பட்ட நாட்களுக்கு நன்றி. ஆண்டவர் தாவீது இப்படி தான் தன் ஜீவியத்தில் வந்து தேவனுடைய சித்தத்தை அவர் செஞ்சனால அவர் என்ன செஞ்சார்? அவர் தேவ சித்தத்தை முடித்து அவர் தேவனிடத்தில் சிறந்தான்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்தது ஒரு வார்த்தை அங்கே இருக்குது, உங்கள் எவன் கர்த்தருக்கு பயந்து. தெய்வ பயம் வந்து மிகவும் முக்கியமானது. அப்போஸ்தலர்களில் போடப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு பயப்படக்கூடிய ஒரு மனுஷன் தான் தேவனுக்கு வந்து உகந்தவன் சொல்லியே போட்டிருக்கு, ஏற்றவன் சொல்லி கூட அதை சொல்லலாம். அப்போ தாவீது வந்து தேவனுக்கு பயந்து வாழ்ந்தனால தான் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனாக தாவீது மாறினார். ஆண்டவரே நானும் தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம் அதிகமாக எனக்கு இருக்கணும். ஆண்டவரே கீழ்ப்படிதல், தேவனுக்கு பயப்படணும், கீழ்ப்படின்னு விசுவாசமாக இருக்கணும். அப்படி இருந்துட்டாக்கா தேவனுடைய சித்தத்தை நான் செய்ய முடியும், அதை தேவனுக்கு பிரியமாக வாழ முடியும். ஆமீன். நாம் யாவர் எழுந்து நின்று ஆண்டவரை துதித்து கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி கூறி ஸ்தோத்திரிக்க கிடவும். பிரைஸ் லார்ட். தேங்க்யூ. நன்றி இயேசுவே. பரலோக பிதாவே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடி எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்திலும் நீர் பேசினபடியால் நன்றி. எல்லோரையும் எங்களுடைய இருதயங்கள் அன்பினாலே இணைத்து கட்டப்பட்டு உம்முடைய மகிமை விளங்குகின்ற ஒரு சபையாய், ஒரு குடும்பமாய் எல்லோரும் காணப்பட்ட உதவி செய்கிறாங்க. உம்முடைய வல்லமில்ல கிரியை தொடர்ந்து எங்கள் மத்தியிலே நடப்பிப்பீராக, நாமத்தை மையப்படுத்துகிறாங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே. ஆமென்.